ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற உள்ளவர் திரு ஆர்.சி. சீனிவாசன் அவர்கள். அவர்கள் உரையாற்ற இருக்கும் தலைப்பு ஸ்ரீ அரவிந்தரின் தவக்குகை பாண்டிச்சேரி, த கேவ் ஆஃப் தபஸ்யா ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ பாண்டிச்சேரி என்கின்ற தலைப்பில் உரையாற்ற இசைந்துள்ளார். அவர் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். பகவானிடத்திலும் அன்னையினிடத்திலும் நெருங்கிய ஈடுபாடு கொண்டவர். ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்களுடன் நெருக்கமாக பழகும் வாய்ப்பினையும் அவருடைய வழிகாட்டுதலையும் பெற்றவர். ஸ்ரீ எம்பி பண்டிட்டினுடைய An Intimate Biography of Sri Aurobindo என்கின்ற புத்தகம் வெளியிடுவதற்கு மிகவும் பாடுபட்டவர். ஏனென்றால் அந்த புத்தகம் ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்களுடைய 100வது பிறந்த நாளை ஒட்டி வெளியிடப்பட்டது. அதை வெளியிடும் முயற்சியில் மிகவும் பாடுபட்டு அந்த முயற்சியை வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தவர். திரு சீனிவாசன் அவர்களை ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பில் வரவேற்று இந்த உரையை நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ சார், சீனிவாசன் சார். தேங்க்யூ. Pranams to the mother, Sri Aurobindo, Sri Kapali Shastriyar, Sri MP Pandit. அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் இன்று மாலை வணக்கம். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தரின் பொற்பாதங்களை வணங்கி இந்த சத்சங்கத்தில் நுழைவோம். ஆரம்பிக்கலாம். ஆடியோ சரியா இருக்கா சார்? எஸ் சார், எஸ், இட்ஸ் கிளியர். நம் எல்லோருக்கும் பாண்டிச்சேரி மிகவும் பரிச்சயமானது. ஆனால் அதைவிட அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் நமக்கு மிக மிக பரிச்சயம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர், நம் அன்னை அவர்கள் தவத்தின் இருப்பிடமாக பாண்டிச்சேரி வந்து பேசினார்கள் என்று இன்று பார்ப்போம். அவர் தம் தவத்தின் குறிக்கோள் யாது என்று முதற்கண் மனதில் எடுத்துக் கொள்வோம். சுயசரித்தை பயோகிராபி அரவிந்தரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். சுயசரித்தை அரவிந்தர் எழுதவில்லை. ஆனால் சாவித்திரியின் வரிகள் ஆங்காங்கே காணும் போது அவருடைய சுயஸ்திரியே எழுதுவதாக காணப்பட்டது. அவருடைய தவத்தின் யோகத்தினுடைய சாராம்சம், அன்னையும் அவரும் செய்த விஷயங்கள் பற்றி அங்கங்கே சாவித்திரி வரிகளே சரியாக பார்ப்போம். சுயசரித்தை போன்று ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியில் எழுதிய வரிகள் முடப்பட்டு படிக்கும்போது தோன்றியது. To raise the world to God in deathless light, to bring God down to the world we came, to change the earthly life to life divine என்று எழுதியிருக்கிறார். உலகத்தை கடவுளின் அழியாத ஜோதிக்கு உயர்த்தவும், கடவுளை உலகிற்கு தொடரவும், புவி சார்ந்த வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக உருமாற்றம் செய்யவும் நாங்கள் உலகிற்கு வந்துள்ளோம் என்று வரிகள் வருகிறது. இது அரவிந்தருக்கும் அன்னைக்கும் சரியாக பொருந்தும். இவர்கள் பாண்டிச்சேரி வந்தது, தவத்தில் வெல்வது, பூரண யோகம் நிகழ்த்துவது, அதிமானசம் சூப்பர் மைண்டை புவியில் இரக்கம் செய்வது, அதனால் மனித வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக மாற்ற வழிவகுப்பது எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ள கிடக்கையே அதன் பிரகாரம் தான் செய்திருக்கிறார்கள். நம்மில் பலருக்கு அரவிந்தரை பற்றியும் ஸ்ரீ அன்னையை பற்றியும் நிறைய விவரங்கள் நன்றாக தெரிந்திருக்கும். ஆனாலும் அன்புடனும் மகிழ்வுடனும் பகிர்வதில் மகிழ்ச்சி. இந்த உரை வெவ்வேறு மூலங்களிலிருந்து திரட்டப்பட்டது. குறிப்பாக மகாலிங்கம் ஐயா அவர்கள் எழுதியுள்ள ஸ்ரீ அரவிந்தர் என்ற நூல், ஸ்ரீ ராமன் ரெட்டி ஆஷ்ரம் ஆர்ச்சீவ்ஸ் பணி செய்தவர், அவர் எழுதியது ஸ்டோரி ஆஃப் தி ஆஷ்ரம் மெயின் பில்டிங், பிரதான சீடர்களின் எழுத்துக்கள், அரவிந்தர் அன்னை அவர்களுடைய எழுத்துக்கள், வார்த்தைகள், இவற்றிலிருந்து ஆங்காங்கே காணப்பட்டவை என் மனதுக்கு ஏற்பட்டபடி திரட்டி ஒன்று சேர்த்திருக்கிறேன். இது பயோகிராபி அல்ல,
இது ஒரு கண்ணோட்டம். சில சில விஷயங்கள் உள்ளோட கோடிட்டு காண்பிக்கும். அந்த மாதிரி இந்த சத்சங்கத்தில் தோன்றியது. என்ன எழுத வேண்டும், என்ன பேச வேண்டும், அன்னை பணிப்படி தோன்றியது. இந்த சத்சங்கத்தில் முக்கிய தலைப்புகள் தெரிந்த விஷயங்கள் தான் இருந்தும் சேர்ந்து பார்ப்போம். முதலாவது, ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரி ஏன் வந்தார் என்பதை பார்ப்போம். அடுத்து, அவர் பாண்டிச்சேரியில் எங்கெல்லாம் தங்கினார், அன்னை எப்படி பாண்டிச்சேரி வந்து அடைந்தார், எப்படி யோகத்தில் ஒருங்கிணைந்தார். அடுத்து, ஸ்ரீ அரவிந்தரின் புழவார்க்கை விவரங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய உள்வாழ்க்கை நமக்கு தெரியாது. அவரை வாழ்க்கையின் புறவாழ்க்கை விவரங்கள் தெரிந்திருந்தாலும் அன்னாரின் அக வாழ்க்கையை முழுவதுமாக நாம் அறிவது கடினம். அவரே சில நிகழ்வுகள் கோடிட்டு காட்டியபடிதான் காண முடியும். மற்றும் பாண்டிச்சேரியை பற்றி நாம் காண்பதால், பாண்டிச்சேரி அரவிந்தர் அன்னை ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை இருந்திருந்தால் பாண்டிச்சேரியில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய, நமக்கு ரெலவெண்டாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. முதலில் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரி வருவது பற்றி தான். சுருக்கமாக சொன்னால் 1872 ஆகஸ்ட் 15 அன்று இவர் அவதரித்தார். இவருடைய பெயர் அரவிந்த அக்கராய்டு கோஷ் என்ற பெயருடன், தந்தையிட்ட பெயருடன், தந்தை தாயை பிரிந்து இங்கிலாந்து சென்று படித்து தன் 21வது வயதிலே தான் இந்தியாவுக்கு திரும்புகிறார். பாரதம் திரும்புவது அவர் 21வது வயது. திரும்பி வந்து பரோடா சமஸ்தானத்தில் மன்னரின் வலதுகரமாக இருந்து கல்லூரியின் முதல்வராகவும் இருந்தார். பாரதம் அப்போது அடிமை தளத்தில் இருந்தது. அதிலிருந்து விடுபட விரும்பி தன் சொல், செயல், எழுத்து மூலம் இளம் சமுதாயத்தை விழிப்புணர பாடுபட்டார். செய்யாத குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு 1908 முதல் 1909 வரை சிறைவாசம் அனுபவித்தார். இதற்கு காரணம் சொல்ல முடியாது, நம் கண்ணுக்கு தெரியவில்லை, இறைவனுடைய காரணம். இந்த கேஸ் ஒரு விசேஷம் என்னவென்றால், இவர் 1 மே 1908 1ஆம் தேதி மே 1908 கைது செய்யப்படுகிறார். அலிப்பூர் பாம் கேஸ் என்ற கேஸ். 5ஆம் தேதி அலிப்பூருக்கு ஜெயிலுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அவர் செஷன்ஸ் கோர்ட்டில் 19 அக்டோபர் 1908 கமிட் ஆகிறார். ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிட்டுனால் செஷன்ஸ் கோர்ட், கிரிமினல் கேசஸ் வந்து செஷன்ஸ் கோர்ட்ல வரும், அங்க வருகிறது. இந்த கேஸ் இப்போ மாதிரி அட்ஜர்மெண்ட் கிடையாது, கண்டினியூஸா 131 நாட்கள் நடக்கிறது கேஸ். 4000 டாக்குமெண்ட்கள் ஃபைல் ஆகுது, 400 எக்ஸிபிட் காமிக்கிறாங்க, 260 சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறது. இது எத்தனையும் விசாரித்து கடைசியில் இவர் நிரபராதி, இவர் குற்றமற்றவர் என்று சொல்லி கரெக்டாக 1 வருஷம் கழித்து 1909 1 வருடம் கழித்து சிறையிலிருந்து வெளிவருகிறார். இது ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த கோர்ட் கேஸ் நடக்கும் போது பரமன் அவருடைய காதுகளில் சொல்லுகிறார், நீ உன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், விடுதலை போரில் உன் பங்கு இனிமேல் தேவையில்லை, உனக்கு நான் இட்ட பணி வேறொன்று, ஆன்மீகத்தில் சாதனை புரியவே உன்னை அழைத்திருக்கிறேன், அதனால் இந்த பாகுபாடு வழியாக உன்னை ஆன்மீகத்தில் எடுத்துச் செல்கிறேன் என்று அவருக்கு உள்ள கடை சொல்லிவிட்டார். இது தெரிந்த பெண் அரவிந்தர் வாழாவிருந்தார். அப்பொழுது சிறையிலேயே கடவுளின் வாய்ஸ், குரல் கேட்டதனால் மனம் கவலை இல்லாமல் இருந்தார். அப்பொழுது அந்த அலிப்பூர் ஜெயில் செல்லிலேயே அப்பொழுது ஏற்கனவே உடனே நீர்த்திவிட்ட விவேகானந்தர் வருகிறார். விவேகானந்தர் வந்து 2 வாரங்கள் விட்டு விட்டு வந்து தான் ராஜயோகத்தில் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இதற்கு பிறகு பல தளங்கள் இருக்கின்றன ஆன்மீகத்தில் என்று கூறிவிட்டு செல்கிறார். இதே அலிப்பூர் ஜெயிலில் கிருஷ்ணன் வருகிறான் என்று சொல்லுகிறார் அரவிந்தர். கிருஷ்ணன் வந்து கீதையை உபதேசம் பண்ணி கீதையை விளாவரியாக விளக்கி என்ன செய்ய வேண்டும், என்ன கர்த்தவியம் என்ன என்று கூறிவிட்டு செல்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கிறது. வாசுதேவ குடும்பகம், உலகம் எல்லாமே வாசுதேவனுடைய
மேனிஃபெஸ்டேஷன். கடவுளின் செயல் எல்லா இடத்திலும் இருக்கிறது, கடவுளின்றி ஒன்றும் இல்லை என்று ஜெயில் வார்டன், ஜெயில் கதவுகள், இரும்பு கம்பிகள், மரம், செடி, கொடி, சிற கைதிகள் எல்லாமும் அவருக்கு வாசுதேவனாகவே காட்சியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைத்த பின்பு அவர் ஜெயிலிலிருந்து விடுபட்டு வெளியிட்டார். ஒரே ஒரு ஸ்பீச், உத்தரபாரா ஸ்பீச் கொடுத்து விட்டு அப்புறமும் அவர் அரசியலில், தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை. ஏனெனில் சுதந்திர போராட்ட வீரர்களும் துவங்கிவிட்டார்கள், தோற்று அதிகம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்து விட்டார்கள். அவருக்கு புரிகிறது, கடவுள் எப்பொழுது சொல்லியிருக்கிறானோ அப்பொழுது தானாக வரும், தான் செய்ய வேண்டிய வேலை சரி என்று விட்டுவிட்டு வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. சிறையிலிருந்து அவர் விடுபட்ட வந்தும் ஆங்கிலேய அரசாங்கம் அவரை கைது செய்யவே முனைப்பாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு இவரை சிறையிலிருந்து விடுவித்ததே அவர்களுக்கு சம்மதம் இல்லை. இவர் ஒரு தீவிரவாதி, எப்படியும் கஷ்டப்படுத்துவார் என்று, இவர் பின்னாடியே ஆன்மீக பாதையில் இவர் போகிறார் என்று அவர்கள் நம்ப தயாராக இல்லை. அதனால் இவர் அதற்கு ஒன்றும் செய்யவில்லை என்றார். கடவுள் ஏன் இவரை இந்த மாதிரி மாற்றினார்? எனக்கு தோன்றியது, ரயில் தண்டவாளத்தில் செல்லும் போது வண்டி தடம் பிரிந்து வேறு பாதையை செல்ல வேண்டுவதற்கு சிக்னல் கிடைக்கிறது. ஒரு பாதை போகும்போது வழி மாறி வேறொரு பாதைக்கு போகுது. அதே மாதிரி இவராக அரசியலை விட்டு வெளிவர மாட்டார் என்று கடவுள் இவரை வேறு வழியில் எடுத்து ஆன்மீக பாதைக்கு எடுத்து சென்றுவிட்டார். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கடவுளிடம் இவர் கேட்டு, உள்ளத்தில் இருந்த கடவுளை கேட்டு அமர்ந்தார். அப்பொழுது அவருக்கு பரமனுடைய ஆజ్ఞை கிடைக்கிறது. கோ டு சந்திரநாக், சந்திரநாகூருக்கு போ என்று கூறுகிறான் கடவுள். இந்த விஷயம் இவருடைய மனசுல காதுக்கு எட்டின உடனே 10 நிமிடங்களில் போட்டபடி கிளம்பி விடுகிறார். கிளம்பி சந்திரநாகூர் போகிறார். மோதிலால் ராய் என்பவரிடம் தங்குகிறார். 6 நாட்கள் அவரிடம் தங்குகிறார். அப்பொழுதும் அவருக்கு தெரியவில்லை. அப்பொழுது மோதிலால் ராய் வீட்டிலேயே அவருக்கு கண்முன் ஈழா, சரஸ்வதி, வேதிக் காட்ஸ் எல்லாம் அவருக்கு கண்ணு தர தெரிகிறாங்க, பேசுறாங்க. அவருக்கு முன்னும் அனுபவம், ஆன்மீக அனுபவம் வருகிறது, ருச்சியாக இருக்கிறது. அப்புறம் என்ன செய்ய என்று கடவுளிடம் வினவ அவருடைய ஆக்கிய திருப்பி வருகிறது, கோட்டு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கு செல் என்று வருகிறது. சென்னவுடன் மோதிலால் ராயும் அவர்கள் நண்பர்களையும் நான் கிளம்ப வேண்டும், பாண்டிச்சேரிக்கு போக வேண்டும் என்று சொல்ல, அவர்கள் பாண்டிச்சேரிக்கு கல்கட்டாவிலிருந்து தான் போக முடியும், சந்திரநாகூரிலிருந்து போக முடியாது. ஆகையால் அவரை கல்கட்டாவுக்கு வரவைத்து அவசரமாக அவருக்கும் அவருடைய நண்பருக்கும் 2 டிக்கெட்கள் வாங்குகிறார்கள். 2 டிக்கெட்கள் வாங்கினது கொலம்போக்கு வாங்கிறார். கல்கத்தாவிலிருந்து கொழும்பு போவதற்கு. கல்கத்தாவிலிருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறார் என்றால் சந்தேகம் வரும். ஆகவே 2 டிக்கெட்டுகள் கிடைக்கிறது கொழும்புக்கு. 1ஆம் தேதி ஏப்ரல் 1910 டூப்ளே என்ற கப்பலில் ஏறுகிறார். அது 4ஆம் தேதி பாண்டிச்சேரி வந்து சேர்கிறது. சோ அவர் வந்தது 4ஆம் தேதி ஏப்ரல் பாண்டிச்சேரிக்கு வந்து இறங்குகிறார். கரெக்டாக 4 மணிக்கு. இது 4 எல்லாமே 4. சரி, இப்பொழுது அடுத்த கேள்வி, ஏன் பாண்டிச்சேரி வந்தார்? பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து சுதந்திர போராட்ட அகதியாக வந்தாரா? இல்லை. அகதியாக வந்தவர் வெறுமெறிகள். VVS ஐயர், பாரதி, எல்லோரும், சுப்பிரமணிய சிவா எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் பிரெஞ்சு அரசாங்கத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இடம் பாண்டிச்சேரி. அவர்கள் அந்த மாதிரி வந்தார்கள். சென்னையில, தமிழ்நாட்டிலிருந்து, மெட்ராஸ் பிராவின்ஸ். அரவிந்தர் கல்கட்டாவிலிருந்து தான் வருகிறார். அதனால் அவர் அரசியல் அகதியாக வரவில்லை, சுதந்திர போராட்ட அகதியாக வரவில்லை. அவர் பாண்டி வந்தது கடவுளின் ஆக்கியப்படி. ஏன் வந்தார் பாண்டிச்சேரிக்கு என்று நாம் இன்னும் உன்னிப்பாக கூர்ந்து கவனித்தால் ஒரு விஷயம் தெரியும். சொல் வழக்கில் ஒன்று உண்டு, ஈஸ்வர சித்தம், கடவுளின் விருப்பம் என்று தோணும். அதாவது ஆங்கிலேயர் வசமுள்ள பிரதேசங்களில் இருந்தால் எப்போதும் கஷ்டங்களும் நிர்பந்தங்களும் வரக்கூடும். அவர் ஆன்மீகத்தில் முழுவீச்சாக இறங்க முடியாது என்று கடவுளே பார்த்து அவரை ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய பிரதேசத்திலிருந்து விலக்கி எடுத்துவிட்டார். அந்த தலைகளை உடைக்கவே இவரை பிரெஞ்சு டெரிட்டரி பாண்டிச்சேரிக்கு அனுப்பிவிட்டார் கடவுள் என்று கொள்ளும். இதை தவிர இது இன்று நேற்று நிகழ்வல்ல. இவர் இங்கு வருவதற்கு பல காலம் முன்பே நாகை ஜபதா என்று ஒரு சித்தர் இருந்தாராம் அந்த பாண்டிச்சேரி பிரதேசம். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தார்கள்.
ரொம்ப பிரதானமான சிஷ்யர் கொடியாலம் ரங்கசாமி ஐயங்கார். நாகை ஜபத்தா உயிர் நீக்கும் தருவாயில் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு குருவாக இருந்தீர்கள், நீங்கள் கிளம்பிவிட்டால் எங்களுக்கு யார் குரு என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் ஞான திருஷ்டியை பார்த்து சொல்கிறார், பிற்காலத்தில் உத்தர யோகி என்று ஒருவர் வருவார், அவர் அகதியாக வருவார், அவர் பூரண யோகம் செய்வார், உலகத்தை ஓய்விப்பார் என்று கூறிவிட்டார். அதிலிருந்து கொடியாலம் ரங்கசாமி ஐயங்கார், அவருடைய நண்பர் உதவியாளர் வாரா என்று கூறப்படும் வா ராமசாமி ஐயங்கார் அவர்கள் எப்பொழுது இந்த உத்தரயோகி வருவான் என்று காத்திருந்தார்கள். ஆகவே ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிக்கு வருவது பல காலம் முன்பே நிச்சயிக்கப்பட்டுள்ள ஒன்று. மேலும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு டெரிட்டரி. ஸ்ரீ அரவிந்தர் இங்க வந்த பிறகு அவருடன் யோகத்தில் கூட்டு பங்கு வகிக்கும் மிரா ரிச்சர்ட் என்ற அன்னை, அவரும் அங்கு வருகிறார் பாண்டிச்சேரி. அதுவும் பரமனின் எண்ணமே. அரவிந்தர் ஆங்கிலேய சாசன பிரதேசத்தில் இருந்திருந்தால் மீராவால் அடிக்கடி அங்க வந்து பார்த்திருக்க முடியாது, அவரோடு ஈடுபடுத்தி யோகத்தில் ஈடுபடுத்திருக்க முடியாது. ஆகவே அவர் இங்க வருவதும் முன்னோடியே நிர்மாணிக்கப்பட்ட ஒன்று. இது இன்னொரு விஷயம் காண வேண்டும். அன்னை என்று நாம் ஸ்ரீ அன்னை என்று அழைக்கிறோமே, அவர்கள் மிரா அல்பசா. இவர் பிறந்தது பாரிஸில், பிரெஞ்சு டெரிட்டரியில், பிரான்சு தேசத்தில் பாரிஸில் பிறந்தார். 1878 பிப்ரவரி 21 பிறந்திருக்கிறார். சிறுவயது முதலே அவருக்கு ஆன்மீக அனுபவங்கள் உண்டு. அவர் 11 to 13 வயசு வரை ஒவ்வொரு ராத்திரியும் அவர் சொப்பனமில்லை ஞான திருஷ்டியை பார்க்கும்போது தன் சரீரத்திலிருந்து உயரே ஆகாசத்தில் கிளம்புவது போலவும், அப்பொழுது அவருடைய கவுன் துணி கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தரிச்சு போய் நிற்பதாகவும், உலகத்தில் உள்ள ஏகப்பட்ட மனிதர்கள் தங்கள் கஷ்டங்களை சொல்லி நிவர்த்தி ஆவதற்கு அங்கு வந்து அவருடைய கவுனை தொட்டு அவருக்கு ரிலீஃப் கிடைப்பதாக பார்ப்பார். அப்படியும் சில பேருக்கு கவலை கஷ்டங்கள் இருந்தால் என்ன சொல்லுவது, மீரா அந்த 13 வயசில் தன் பக்கத்தில் கருமையான நிறமுள்ள ஒரு வயசானவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாராம். அவரை கேட்டு கேட்டு அங்கு வந்தவர்களுக்கு என்ன நிவர்த்தியோ அதை சொல்லியிருக்கிறார். அவர் யார் என்றவருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு என்ன பெயர் வைக்கிறது, கிருஷ்ணா என்று கூப்பிட்டிருக்கிறார். அவர் முன்னே பின்னே அறியாதவர், முன்னே பின்னே பார்க்காதவர். இத்தனை நடந்து இதெல்லாம் அவருடைய 13 வயசு, அதாவது 1891. இந்த சமயத்தில் 1891 ஸ்ரீ அரவிந்தர் இங்கிலாந்தில் தான் இருக்கிறார். இந்தியா திரும்பவில்லை. அவர் ஆன்மீக பாதையில் இல்லை. எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் பர்சூட் எதுவும் கிடையாது. ஒரு விதமான தாமசிக் ரூபத்துல இருந்திருக்கார். ஆகையால் அரவிந்தரை பிற்காலத்தில் அன்னை சந்திக்கும் போது தான் கனவிலும் நனவிலும் பார்த்த மனிதர் அவர்தான், கிருஷ்ணன் என்று கூப்பிட்டவர் இவர்தான் என்று தெரிகிறார். ஆகவே அது ஃபியூச்சரிஸ்டிக். எதிர்காலத்தில் மிரா யாருடன் சேர்ந்து உடன் கூட்டு யோகம் செய்யுமோ அதையும் முன்னாடியே தெரிவித்திருக்கிறார் கடவுள். ஆகவே ஸ்ரீ அரவிந்தர் இங்கு வந்தது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு ஈஸ்வர சித்தம். நாம் ஆச்சரியப்படக்கூடியதாவது இன்னொரு விஷயம். சரித்திர வல்லுநர்கள் இந்த புதுச்சேரி என்பதை வெகுகாலம் முன்பு வேதபுரி என்று அழைத்தார்களாம், கூறியிருக்கிறார்கள். இன்றும் வேதபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது பாண்டிச்சேரி. மேலும் சரித்திர ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் பார்த்து சொல்லுது, ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரம் என்று அறியப்படும் இடம் அகத்திய முனிவர் தவம் செய்த இடம் என்று கூறுகிறார்கள். இந்த ரெக்கார்ட்ல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சோ அரவிந்தர் கேவ் ஆஃப் தபஸ்யா என்று கூறுவதும் அகஸ்தியருடைய கேவ் ஆஃப் தபஸ்யாவும் இருக்கிறதும் ஒன்றுதான். இது தவத்தின் யோக பீடமான குகை என்று கூறிவிடுகிறார் அரவிந்தர். அவருக்கு அகஸ்தியர் இங்க இருந்தது பற்றி தெரியாது, ஆனால் அவரே இது யோகம் செய்யக்கூடிய இடம், ஒரு தகுந்த இடம் குகை என்று கூறியிருக்கிறார். குகை என்றால் குகையை விட்டு வெளியே வரமாட்டார்கள். ஸ்ரீ அரவிந்தரும் தான் இருந்த இடத்தை விட்டு பாண்டிச்சேரியை விட்டு வெளியே வரவில்லை. ஆகவே அவர் வந்தது அகதியாக அல்ல, பொலிட்டிக்கல் அகதியாக அல்ல, ஆன்மீகத்துக்காக, கடவுளின் வேலைக்காக வந்திருக்கிறார். சரி, இரண்டாவது, ஸ்ரீ அரவிந்தர் எங்கெல்லாம் தங்கினார், ஏன் என்ற கேள்வி எழலாம். ஸ்ரீ அன்னை எப்படி வந்தார் என்று பார்க்கலாம்.
முன்னே கூறியபடி 4ஆம் தேதி ஏப்ரல் 1910 4 மணி சாயங்காலம் 444 என்று கூறுகிறோம். அந்த நிலையில அவர் டூப்ளே என்ற கப்பலில் பாண்டிச்சேரி பியர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த காந்தி ஸ்டாச்சு அதுக்கு பின்னாடி மரக்குச்சியா தெரியும். அங்கதான் இருந்தது முதல்ல போர்ட். அந்த இடத்துல டூப்ளே கப்பலில் இருந்து இறங்கி அவருக்கு சொப்பா குட்டி கார் ஸ்ரீ அரவிந்தருக்கு கார் ரொம்ப பெருசு இல்லை. சம்பக்லால் இது பிக்சர் போட்டது கூட கால் சின்னதா இருக்கும். அமிர்தா சொன்னது கூட அவர் கால் மெல்லிசா சின்னதா இருக்குன்றார். அவர் சின்ன காலை போட்டு அந்த உடன் பியர்ல ஏறி உள்ள இங்க வர்றார். வந்த போது அதிகமாக பப்ளிசிட்டியே கொடுக்கல. ஏன்னா இவர் இறங்கறதுக்குள்ள பிரிட்டிஷ்காரர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன. ஆகையால் அவருக்கு வரவேற்புக்கு பெரிய பட்டாளம் வரவில்லை. மண்டயம் சீனிவாசாரியாரும் அரவிந்தருக்கு ஏற்கனவே தெரிந்த மோனி என்பவரும் தான் வந்தார்கள். இவர்கள் இருவரும் அரவிந்தரை அழைத்துக் கொண்டு குதிரை வண்டியில் உட்கார்ந்து சங்கர செட்டி என்பவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். இன்னொரு விசேஷம், அந்த சங்கர செட்டியார் வீடு கோமட்டி ஸ்ட்ரீட் என்று சொல்வார்கள், வைசியால் ஸ்ட்ரீட் என்று சொல்வார்கள். எனக்கு ஞாபகம் 73 போய் பார்த்திருக்கிறேன். 73 வைசியால் ஸ்ட்ரீட் இப்பவும் இருக்கிறது. அந்த வீட்டில் வாசலில் ஒரு பட்டயம் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால் அந்த வீட்டில் தான் சுவாமி விவேகானந்தர் இதற்கு முதலில் தங்கி இருந்திருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அதிசயம் ஆனால் உண்மை. சுவாமி விவேகானந்தர் இவருக்கு அலிப்பூர் ஜெயிலில் வார்த்தைகள் சொன்னதும் பாதை காண்பித்ததும் ஒரு விதம். அதன் பிறகு அரவிந்தர் ஸ்ரீ விவேகானந்தர் தங்கின இடத்திற்கே தங்கி இருக்கிறார் பாண்டிச்சேரி. இதுவும் ஒரு சுபமான லிங்க் என்று சொல்ல வேண்டும். இதை தவிர கல்கட்டாவில் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அரவிந்தரை தன் பிள்ளையாகத்தான் சொல்வார். சாரதா அம்மா ஸ்ரீ அரவிந்தரை என்னுடைய பிள்ளை என்று சொல்லி, அரவிந்தரின் மனைவி மருணாலினி என்று இருந்தார். அவரை பகு, என்னுடைய மாட்டுப்பொன், என்னுடைய மருமகள் என்றுதான் கூறுவார். அப்படி இருந்தபடியால் இவர் பாண்டிச்சேரிக்கு வந்ததோ ஆன்மீக பார்வை மேற்கொண்டதோ சாதாரணமாக தற்செயலாக நடந்த விஷயம் இல்லை. ஸ்ரீ அரவிந்தோ யோக சாதனைக்காகத்தான் பாண்டிச்சேரிக்கு வந்தார் என்று கூறுவதற்கு மேலும் மேலும் சில விவரங்கள் கிடைக்கிறது. இவர் சங்கர செட்டியார் வீட்டில் சரியாக 6 மாதம் தான் இருந்திருக்கிறார், ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை. அந்த காலகட்டத்துக்குள் ஒரு கனவான், பிரெஞ்சு எலெக்ஷனுக்காக வருகிறார். அவர் பேர் பால் ரிச்சர்ட். அவருடைய மனைவிதான் மிரா ரிச்சர்ட். பால் ரிச்சர்ட் எல்லா இடத்திலும் கேட்டு தன் மனைவி ஒரு ஆன்மீக பாதையில் இருப்பதால் ஒரு ஃபிகர் டிராயிங் போட்டு இதுக்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்று விளங்கவில்லை என்று அவரிடம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்தியா செல்கிறீர்களே, பாரதம் பிரெஞ்சு டெரிட்டரி போகிறீர்களே, கண்டுபிடிகள். அங்கே எல்லோரிடம் கேட்டால் நீங்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், நீங்க புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், ஆன்மீகத்தில் விழிப்புடன் இருப்பார் என்று தோன்றுகிறது, அவரை போய் பாருங்கள். சங்கர செட்டி வீட்டில் பால் ரிச்சர்ட் அரவிந்தரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு, என் மனைவி இந்த மாதிரி ஒரு டிராயிங் போட்டிருக்கா, ஒரு சிம்பல் போட்டிருக்கா, அது என்ன வடிவமைத்து கொடுத்துட்டால் என்ன என்று கேட்கிறார். அரவிந்தருக்கு உடனே தெரிகிறது, இது ஸ்டார் ஆஃப் டேவிட், இது யூதர்களுடைய சிம்பல். அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், முக்கோணங்கள், ஒன்று மேல் நோக்கி போற முக்கோணம், கீழ் நோக்கி வரும் முக்கோணம், இரண்டும் சேர்ந்தது. அது ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று சொல்வார். அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் அதனுடைய என்ன உள்ளர்த்தமோ அதை பால் ரிச்சர்டுக்கு அரவிந்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றார், ஐ ஹவ் met the greatest யோகி என்றார் பால் ரிச்சர்ட். சந்தர்ப்பம் போது சொல்ல வேண்டியிருக்கிறது, அரவிந்தருடைய சிம்பலும் அந்த ஸ்டார் ஆஃப் டேவிடுக்கு உள்ள நீர் வளாகம் இருக்கிறது போல இருக்கு, அங்க ஒரு தாமரை இருக்கும் போது அதுதான் அரவிந்தருடைய சிம்பல். எனவே அதுவும் முன்னாடி வந்திருக்கிறது. 6 மாசத்துக்குள் கனெக்ஷன் ஏற்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு 1910 மீரா ரிச்சர்ட் தன் கணவருடன் சேர்ந்து பாண்டிச்சேரி வருகிறார். அரவிந்தரை தரிசிக்கிறார். அது 29 மார்ச் 1916. பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல மறுநாள் 30th அன்னைக்கு whom we saw yesterday is among men அண்ணான்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது. பார்த்த உடனே தன்னுடைய 13 வயசுல பார்த்த கிருஷ்ணன் தன்னுடைய ஆத்மார்த்தமாக யோக சாதனைக்கு இவருடன் தான் சேர்க்க போல் தெரிந்து விட்டது.
சரி, மேலே சொன்னபடி சங்கர செட்டியார் வீட்டில் 6 மாதம் தான் இருந்தார். செப்டம்பர் 1910 வரை. யோக சாதனைக்காக வந்திருக்கிறார் என்றாலும் பிரிட்டிஷார்கள் இவருக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். அதை தவிர இவருக்கு வந்த கடிதங்கள், இவருக்கு வந்த மணி ஆர்டர்கள், பணங்கள், பொருட்கள் எல்லாமே பிரிட்டிஷ் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால இவருக்கு பொருளாதார கட்டுப்பாடும் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. காசு கடைசி நிமிஷம் வரைக்கும் கிடைக்காது. ரொம்ப பாவர்ட்டியில, ரொம்ப ஏழ்மையில இருந்திருக்காரு. ஒரு இடத்துல பின்னாடி படிப்போம், 4 பேர் சேர்ந்து இருந்திருக்காங்க. அப்போ ஒரே ஒரு டவல் தான் இருந்திருக்கு. எல்லாரும் குளிச்சப்புறம் கடைசியில துணிச்சு வச்சுட்டு அதுல குடிப்பாரா பாவம். ஒரே டவல் தான் 4 பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. சரி, இந்த எண்ணி பார்த்தால் இப்பொழுது பணக்கட்டுப்பாடு, ஆங்கிலேய அரசாங்கம் துரத்துவது, இதனால் அவர் 7 இடத்தை மாறி மாறி இருந்திருக்கிறார். முன்னே சொன்னபடி ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் 1910 வரை சங்கர செட்டியார் வீடு, அக்டோபர் 1910 முதல் ஏப்ரல் 11 வரை சுந்தர செட்டியார் வீடு, அது ரூ சஃபரன் என்ற இடத்தில், ஏப்ரல் 1911 முதல் ஏப்ரல் 1913 2 வருஷம் ராகவன் வீடு, செயின்ட் லூயிஸ் ஸ்ட்ரீட் ராகவன் வீடு, ராகவன் செட்டியார். ஏப்ரல் 13 இருந்து திருப்பி செப்டம்பர் 6 மாசம் மிஷன் ஸ்ட்ரீட்டில் ஒரு தாழ்வான ஓட்டு வீடில் இருந்திருக்கிறார். பழங்கால ஓட்டு வீடு, மாதம் 15 ரூபாய் வாடகை, அங்கு இருந்திருக்கிறார். செப்டம்பர் 13 இருந்து செப்டம்பர் 22 வரை 9 வருஷம் ஒரு இடத்தில் இருந்திருக்கிறார். அது ரூ சஃபரன் என்ற இடத்தில் 41 ரூ சஃபரன் என்ற அட்ரஸ், அந்த வீட்டில் இருந்திருக்கிறார். வாடகை இருந்திருக்கு. பின்னாடி ஆசிரமம் வரை பர்ச்சேஸ் பண்ணி விட்டார், வாங்கி விட்டார். ஆனால் அந்த சமயத்தில் 9 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த வீடு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதுதான் இப்பொழுது கெஸ்ட் ஹவுஸ் என்று கூறப்படுகிறது. இந்த கெஸ்ட் ஹவுஸ் மகத்துவமானது. ஏனென்றால் இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் மிர்ரா ரிச்சர்ட் ஸ்ரீ அரவிந்தோவை முதலில் சந்திக்கிறார். அவர் சந்தித்த இடம் முதல் தளம், இப்பவும் இருக்கிறது. பக்தர்கள் போனால் இங்க பார்க்கலாம். அதே பில்டிங்கில் கீழே ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது. அந்த பிளே கிரவுண்டில் தான் மார்ச் பாஸ்ட், பிற்காலத்தில் மதருக்கு முன்னாடி மார்ச் பாஸ்ட் இருந்தது. அதே பிளே கிரவுண்டில் தான் 29 பிப்ரவரி 1956 சூப்பர் மைண்ட் புவியில் இறங்கியது என்று மதர் கூறுகிறார். பிளே கிரவுண்டில் தான் இறங்குமா என்றால் பிளே கிரவுண்டில் தான் இறங்கும். அது அந்த கெஸ்ட் ஹவுஸ் இப்பவும் இருக்கிறது, போய் பார்க்கலாம். செப்டம்பர் 22 இடத்தை மாறி பிப்ரவரி 1927, 5 வருடம், நம்பர் 9 ரூ டீலா மெரீன் என்ற இடத்தில் மாறுகிறார்கள். இப்பொழுது கொஞ்சம் மனிதர்களும் நிறைய வந்து விட்டார்கள். கொஞ்சம் பண கஷ்டம் குறைந்து இருக்கிறது. பெரிய இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடம் இப்பொழுது எங்க இருக்கிறது? அது லைப்ரரி ஹவுஸ் என்று நாம் காண்கிறோம். அது அரவிந்த ஆசிரமத்தின் பிரதான வாயிலில் உள்ள முகப்பு பில்டிங். அதுதான் லைப்ரரி ஹவுஸ் என்று கூறுவார்கள். அதன் பிறகு பிப்ரவரி 27, 1927 முதல் டிசம்பர் 1950 வரை ஸ்ரீ அரவிந்தர் மெடிடேஷன் ஹவுஸில் இருந்திருக்கிறார். இப்பொழுது நாம் காணப்படும் ஸ்ரீ அரவிந்த ஆசிரம் பில்டிங்ஸ் எல்லாம் 4 பில்டிங்ஸை ஒன்று சேர்த்து அங்க இருக்கிற காம்பவுண்ட் வால் எல்லாம் இடிச்சு கட்டி 4 பில்டிங்கை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கா. ஒன்று ரோசரி ஹவுஸ், லைப்ரரி ஹவுஸ், ரூஸ் அண்ட் கில்ஸ்ல அங்கே ஒரு பின்பக்கம் இருக்கிற வீடு, இங்க மெடிடேஷன் ஹவுஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்து இடிச்சு ஒரு இன்டெகிரேட்டட் காம்ப்ளெக்ஸா பண்ணிட்டாங்க. அந்த மெடிடேஷன் ஹவுஸுடைய கரெக்ட் அட்ரஸ் வந்து 28 ரூ ஃப்ராங்காய்ஸ் மார்க்கெட். அதுல எடுத்துட்டாங்க. ஸ்ரீ அரவிந்தர் வசிக்கும் இடத்திற்கு சரித்திர முக்கியமானவர்கள் இருக்கிறார். மேலே பார்த்தபடி சங்கர செட்டி வீட்டில் ஆல் ரிச்சர்ட், ராகவன் ஹவுஸில் கொடியாலம் ஐயங்கார், வாரா, அமிர்தா இவர்களும் வந்திருக்கிறார்கள். அமிர்தா என்பவர் 6வது ஐயங்கார் என்று பெயர். அவரும் கடலூர் கட்ட நேட்டிவ் தான். அவருக்கு விசேஷமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வைணவ சமய நூல்களில் பேர் கூடுவார்கள். நம்மாழ்வார் என்று ஒரு ஆழ்வார் இருந்திருக்கிறார். கடவுளே அவர் நம்ம ஆழ்வார், தன்னுடைய ஆழ்வார் என்று கூறினாராம். நம்மாழ்வாருடைய பதிகங்களை அரவிந்தர் மொழிபெயர்த்திருக்கிறார். எனிவே, அந்த நம்மாழ்வாருக்கு ஒரு சேவகம் இல்லை, அவருடைய பக்தர் மதுரகவி ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் ஒருவர் தான் கடவுளை பற்றி பாடவே இல்லை. அவர் நம்மாழ்வாரை பற்றி மாத்திரம்தான் பாடியிருக்கிறார். கண்ணினுள் சிறுத்தாம்பு என்று பெயர். 10 பாட்டுகள் நம்மாழ்வாரை பற்றி மட்டும்தான் பாட்டினார் 4000 பிரபந்தத்தில். அவர் எப்படி வந்தார் என்றால், அவர் திவ்ய தேசங்கள்லாம் போகும்போது
அவருக்கு ஒரு ஜோதி அவர் கண்ணெதிரே தலையெதிரே வந்து கொண்டே இருக்கலாம். சரி, இது ஏதோ இருக்கிறது, கடவுள் சித்தம் சொல்லி இந்த ஜோதி எங்கே போகிறது என்று பார்த்து கொண்டே வந்தால் திருக்குறுங்குடி போய் நம்மாழ்வார் எங்கே இருக்கிறாரோ அங்க போய் அது கிடைச்சது. அதே மாதிரி ஸ்கூல் டேஸ்ல இருந்து பார்த்தபோது 6ஆம் முதனுக்கு ஒரு ஜோதி கண்டுக்கு தெரியுது. இந்த ஜோதி எங்கன்னு பார்த்துக்கிட்டே வந்தா அரவிந்தர் இருக்கிற இடத்துக்கிட்ட வர. ஸோ 6ஆம் உதவிகாருக்கு அது தெரிஞ்சு போயிடுது. தனக்கு வழிகாட்டினது கடவுள், தனக்கு வேண்டப்பட்டவர் இவர் அரவிந்தர். ரொம்ப கஷ்டப்பட்டு அரவிந்தரை சந்திப்பதற்கு ரொம்ப துடியா இருக்கிறார். கொடியாலம் ஐயங்காரை கேட்கிறார், மண்டையம்காரை கேட்கிறார், வாராவை கேட்கிறார், மகாகவி பாரதியாரை கேட்கிறார். எப்படியோ கஷ்டப்பட்டு பெங்காலி எல்லாம் தெரிஞ்சு கொஞ்சமா படிச்சு அவரையே அரவிந்தரை வந்து சரணடைகிறார். ஸோ இது அரவிந்தா, இவரெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. சுதந்திர வீரர் வாவேஸ்வரியர், பாரதி இவர்கள் தொடர்பில் இருக்கார். வாவேஸ்வரியரும் பாரதியும் சுதந்திர போராட்ட வீரர்கள். அவர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தின் அடக்குமுறையை ஒழிச்சு எண்ணி அதிலிருந்து ஒளிந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஒதுங்கிட்டார். ஆங்கில அரசாங்கத்துக்கு இது தெரியும், வாவேஸ்வரியர் இங்குதான் இருக்கிறார். இவர் வந்து தமிழகத்திலிருந்து வந்த போராளி, வங்காளத்திலிருந்து வந்த போராளி அரவிந்தர். ஆகவே இவர்கள் இருவரையும் ஒருமைப்படுத்தி எப்படியாகலும் இவர்கள் மேல் கேஸ் போட வேண்டும் என்று தவித்திருக்கிறார்கள். ஆங்கில அரசாங்கம் என்ன செய்தது, மயூரேசன் என்ற ஒரு லோக்கல் குண்டா, ஒரு எல்லாரையும் திட்டி விட்டி பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி சோஷல் சமூக விரோதி, அவனுக்கு பணத்தை கொடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக டாக்குமெண்ட்ஸ் எழுதி வச்சு மேப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சின்ன பாத்திரத்துல குடத்துக்குள்ள போட்டு அந்த குடத்தை வாவேஸ்வரியர் வீட்டினுடைய கிணற்றில் போட்டு விடுகிறார். இது எப்படியாகலும் வந்து அவர்கள் தேடி பார்த்தால் வாவேஸ்வரியரும் அரவிந்தரும் சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்தோம் என்று பிடிக்கிறது. ஆனால் கடவுளுக்கு எதிராக ஏதானும் செய்ய முடியுமோ? அந்த வீட்டில் வேலை செய்யும் மாது கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்கும் போது இந்த குடத்தை வெளியில் இருக்கிறார். குடத்தில் ஏதேதோ இருக்கிறது, அவளுக்கு புரியவில்லை. அவள் வாவேஸ்வரியரிடம் அரவிந்தரிடம் கூறுகிறார். அவர்கள் உடனே பிரெஞ்சு போலீஸுக்கு சொல்லிவிடுகிறார்கள். ஆகவே இது என்ன நிரூபணமாயிற்று என்றால், இவர்கள் நிஜமாகவே அந்த தீவிரவாத வேலைகள் பண்ணியிருந்தால் போலீஸுக்கு பயந்திருப்பார்கள். இவர் போலீஸுக்கு பயப்படவில்லை, இவர்களே கொடுத்து விட்டார்கள் போலீஸுக்கு என்று பிரெஞ்சு போலீஸுக்கு சந்தோஷம். தங்கள் மேல் தவறில்லை, உங்கள் மேலும் தவறில்லை. ஆனாலும் அரவிந்தர் இந்த ஆன்மீகம் தான் செய்கிறாரா இல்லை தீவிரவாதி வேலை செய்கிறாரா என்று அவருடைய வீட்டுக்கு போய் சோதனை போடுகிறார்கள். அங்க சோதனை போட்டு பார்த்தால் எல்லா இடமும் புத்தகங்கள், மேலே புத்தகங்கள், கீழே புத்தகங்கள், பக்கத்தில் புத்தகங்கள், எல்லாம் புத்தகங்கள். தெரிந்த மொழி, தெரியாத மொழி, லாட்டின், கிரீக்கு, பிரெஞ்சு, இங்கிலீஷு, தமிழ் எல்லாத்துலயும் இருக்கு புத்தகங்கள். அந்த போலீஸ் சார்ஜன்ட் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஹி நோஸ் லாட்டின், ஹி நோஸ் கிரீக், எஜுகேட்டட். இவர் வந்து தீவிரவாதி இல்லை என்று சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டார். ஸோ அதுவும் விலகியது. அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணார்கள், திருப்பி இவரை டெம்ப் பண்ணி எப்படியான பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் பிரதேசத்துக்கு கொண்டு வந்து விட்டால் இவரை அடக்குமுறை பண்ணி திருப்பி சிறையிடலாம் என்று யோசனை பண்ணி பிரெஞ்சு அதிகாரிகளுக்கு கொடுக்கிறார். இவர்களுக்கு டார்ஜிலிங்குக்கு அனுப்புறோம், அது சம்மர் கேப்டா, டார்ஜிலிங் வந்து நல்ல குளிர் வாசஸ்தலம், கல்கட்டா மாதிரி இல்லை, கல்கட்டா பக்கத்தில் டார்ஜிலிங் இருக்கிறது, அங்கு அனுப்பித்து விடலாம், அங்கு அனுப்பித்து விடுங்கள், நாங்கள் கவனித்துக்கிறோம் என்றார். அப்பொழுது அரவிந்தர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், டார்ஜிலிங் போக போகிறாய் என்று கேட்டபோது நோ தேங்க்ஸ், ரெண்டே வார்த்தை தான் சொன்னார், நான் அங்க போக மாட்டேன், இந்த ஆஃபருக்கு தேங்க்ஸ் என்று கூறிவிட்டார். ஏப்ரல் 13 முதல் செப்டம்பர் 13 வரை மிஷன் ஸ்ட்ரீட்டில் இருந்து விட்டு பிறகு முன்னே பார்த்தபடி 9 வருஷம் இருக்கிற ரூ சாஃப்ரன் வீட்டுக்கு வந்தார். இங்குதான் முன்னே கூறியபடி மிர்ரா ரிச்சர்ட் அரவிந்தரை சந்திக்கிறார். தான் அறிந்த கிருஷ்ணன் இவரே என்று தெரிந்து கொள்கிறார். இந்த வீட்டில் இருக்கும் போது ஆங்கிலேயர் போலீஸுக்கு இந்த வீட்டில் இருக்கும் போதும் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை விடவில்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால், போலீஸுக்கு உளவாளியாக பீரேன் என்பவனை வேலையில் உள்ளே புகுத்தி விடுகிறார்கள். எல்லோரும் பெங்காலிகள் சுற்றிவட்டம் இருக்கிறார்கள், எப்படி கண்டுபிடிப்பது? பிரிட்டிஷ் போலீஸுக்கு இவன் தான் தங்களுடைய ஒற்றன் என்று எப்படி சொல்வது? அதனால் பீரேனுக்கு சொல்லி பீரேன் என்ன பண்ணுகிறார், மொட்டை போட்டுக் கொள்கிறான். பீரேன் மொட்டை எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்போது இவன் மொட்டை எடுத்து போன போது நல்ல அழகாக இருக்கிறான் என்று பார்த்து அரவிந்தரை முதலில் பாண்டிச்சேரியில் வரவேற்ற மோனி என்பவன்
அவரும் தொன்னை மொட்டை போட்டுக் கொண்டார். அப்பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் பார்க்கும்போது 2 மொட்டை இருக்கிறது. எந்த மொட்டை தன்னுடைய உளவாளி, எந்த மொட்டை அரவிந்தர் ஆளு என்று தெரியவில்லை. வீரனுக்கு உள்ளம் உறுத்தியது. தன்னுடைய திருட்டுத்தனம், கைவாளித்தனம் தெரிந்து விட்டது என்று கருதி அழுது கொண்டே அரவிந்தர் காலில் சரணாகதி அடைந்து, நான் பிரிட்டிஷ் ஒற்றன் தான், தெரியாமல் பண்ணிவிட்டேன், மன்னித்து விடுங்கள், என்னுடைய பணத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். தன்னை ஓடிவிட்டான். சோ அதுவும் பிரிட்டிஷ்காரர்கள் வரை பிடிச்சு இழுக்க பார்த்து அதுவும் தோற்றது. 1914 முதல் உலகப் போர் வந்தது. முதல் உலகப் போர் வந்தபோது அரவிந்தருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இன்டைரக்டா சஜஷன் கொடுத்தாங்க. பிரான்சும் இங்கிலாண்டும் சண்டை போட்டா கூட யூரோப்ல தான் நடக்குது. அல்ஜியர்ஸ் என்ற ஒரு இடம் இருக்கிறது ஆப்பிரிக்காவில். அல்ஜியர்ஸுக்கு இவரை போட்டுட்டா தகராறே இல்லை, தீவிரவாதிகளுக்கும் இருக்கும் சட்டம் இல்லை, போகலாம் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் பாண்டிச்சேரியில் சொல்லுகிறார், ஐ வில் நாட் பட்ஜ் அன் இன்ச், நான் ஒரு அங்குலம் கூட இந்த இடத்தை விட்டு நகர்வதாக இல்லை. திஸ் இஸ் மை கேவ் ஆஃப் தபஸ்யா என்று கூறிவிடுகிறார் அரவிந்தர். விவரம் அத்தோடு முற்று பெற்றது. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் உளவாளிகள் அவர் எந்த வீட்டில் தங்கியிருந்தாலும் வெளியிலேயே சிவில் ட்ரெஸ்ஸில், போலீஸ் யூனிஃபார்ம் இல்லை, சிவில் ட்ரெஸ்ஸில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அரவிந்தரும் அவருடைய சகாயங்களும் உறக்க பேசுவதும் சிரிப்பதும் கேட்டு அவர்களுக்கே சந்தேகம், இவர்கள்தான் தீவிரவாதியா இருக்க முடியாது என்று அவர்களும் இஷ்டப்படி விட்டு விட்டார்கள். 1914 வேர்ல்டு வார் ஆரம்பித்தது. அந்த 9 வருஷம் அவர் வீட்டில் இருந்தபடிதான் மீரா சந்தித்தார். பல முக்கியஸ்தர்கள், ஸ்ரீ டிவி கபாலி சாஸ்திரியார் 1917 அந்த வீட்டில் அவரை சந்திக்கிறார். பிறகு இவரிடம் வந்து சேர்கிறார். ஏபி புராணி என்பவர் 1918 டிசம்பரில் அங்கு வருகிறார். பிறகு அவரும் அரவிந்தரிடம் வந்து சரணடைகிறார். இந்த இடம் கெஸ்ட் ஹவுஸ் என்று அறியப்படுகிறது. இந்த வீட்டின் முதல் மாடியில் தான் அன்னை ஏற்கனவே கூறியபடி அரவிந்தரை பார்த்தார். இதே இடத்தில் தான் ஆர்யா சஞ்சிகை ஆரம்பிக்கப்பட்டது. பால் ரிச்சர்ட், பிரா ரிச்சர்ட், ஸ்ரீ அரவிந்தர் 3 பேரும் சேர்ந்து ஆர்யா என்ற மாத சஞ்சிகையை ஆரம்பித்தார்கள். அது முதல் பிரதி அரவிந்தரின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 15, 1914 வெளிவந்தது. முதல் உலக யுத்தம் வந்ததினால் பிரெஞ்சு பிரஜைகள் எல்லாம் அவரவர் கண்ட்ரிக்கு திரும்ப வேண்டும், மிலிட்ரி வேலைக்கு சேர வேண்டும் என்று சொல்லி பால் ரிச்சர்ட் திரும்ப போகும்படியாச்சு. மீராவும் கிளம்பிவிட்டார்கள். அவர்கள் பிரான்சுக்கு போயிட்டு பிறகு அதற்கு பிறகு ஜப்பானுக்கு போய் வருகிறார்கள். மதர் திரும்பி வந்தது, மீரா ரிச்சர்ட் திரும்பி வந்தது 1920 தான். ஸோ அந்த 6 வருஷம் மாதம் ஆர்யா சஞ்சிகைக்கு பிரெஞ்சிலும் ஆங்கிலத்திலும் 6 விதமான சப்ஜெக்டுகளில் அரவிந்தர் தானே எழுதி வச்சிருக்கிறார். தானே டைப் அடிப்பார், கையால் எழுதுவார். 6 வருஷம் சஞ்சிகை நடந்தது. அந்த எழுத்தினுடைய மெயின் வடிவங்கள் தான் பிற்காலத்தில் சிந்தசிஸ் ஆஃப் யோகா, எஸ்ஏஸ் ஆன் கீதா எல்லாம் வந்தது. இது லைஃப் டிவைன் சில போர்ஷன்ஸ் அப்போ எழுதியிருக்கு. எல்லா விதமாகவும் அவருடைய லிட்டரரி ஆக்டிவிட்டியும் நடந்தது. இதிலிருந்து அவர் தீவிரவாதமோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் இல்லாமல் சிம்பிளாக இருந்திருக்கிறார். இந்த நிகழ்ந்து பூரணமாக யோக சாதனை மேற்கொள்ள இடம் என்று தெரிந்தார். யாரையும் அதிகம் பப்ளிக் பிளேஸ் யாரையும் மீட் பண்ணல, எதுவும் செய்யலை. இந்த வீட்டில் தன் யோக சாதனையை முழுமூச்சாக மேற்கொண்டார். அவர் சொல்கிறார், 1910 முதல் 14 வரை சைலண்ட் யோகா, மௌனமான யோகா, யாரையும் அதிகம் மீட் பண்ணவில்லை. வெகு 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 சிலரையே அவர் மீட் பண்ணார். ஆனால் அவ்வப்போது அவர் தன்னிடம் ஆப்தராக இருந்தவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்தது, கேட்டது சரியாக வந்திருக்கிறது. பாரதியார் திருப்பி சென்னைக்கு போகாது கேட்கிறார். அரவிந்தர் சொல்லுகிறார், நீ போகாதே. அதை மீறி பாரதியார் பாண்டிச்சேரியிலிருந்து எடுத்து கடலூரில் கால் வைக்கிறார். அவரை கைது செய்கிறார். அதே மாதிரி இன்னொரு பெங்காலி, அவர் நான் திருப்பி கல்கட்டா போறேன் என்றார். போகாதே என்றார். அவனும் போய் 6 வருஷம் ஜெயில. இந்த மாதிரி அவர் தவறாக யாரையும் வழிநடத்தவில்லை, எல்லோருக்கும் நல்லதுதான் செய்தார். அவர் சில சுதந்திர போராட்ட வீரர்கள் எப்படியாக அவர் திருப்பி அரசியலுக்கு வர வேண்டும் என்று கேட்டார். ஜான் பாப்டிஸ்டா, மூஞ்சே, நீங்கள் வந்து காங்கிரசின் தலைவராக வர வேண்டும் என்று கேட்கிறார். அவர் வரமாட்டேன், என்னுடைய பாதையே வேறு, கடவுள் பாரதத்துக்கு சுதந்திரம் தருவான் என்று கூறிவிட்டான், நான் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை, எனக்கு கொடுத்த பணி வேறு என்று கூறிவிட்டார். சாதகர்களோ பக்தர்களோ இவரை அதிகம் காணவில்லை.
1926 ஒரு பெரிய வாட்டர் ஷெட் டேட். இதனடுவில் வேர்ல்டு வார் 14ல கிளம்பி போயிட்டாங்க. 1920ல அன்னை திரும்பி வருகிறார். 24ஆம் தேதி ஏப்ரல் 1920 அன்னை பாண்டிச்சேரி திரும்பி வருகிறார். அப்பொழுது இவர் இந்த லைப்ரரி ஹவுஸில் தான் இருக்கிறார். அங்கிருந்து வந்தாங்க 20 அங்க பார்த்தபோது அந்த இடத்தில் நிற்கிறார். 1926 தனக்கு சித்தி அடைந்து விட்டேன் என்று கூறுகிறார் அரவிந்தர். அது என்ன இது? சித்தி நாள் 1926 நவம்பர் 24. சித்திக்கு அவர் என்ன சொல்கிறார்? கிருஷ்ணன் என் உடலில் இறங்கியதை சித்தி என் கூறுகிறேன் என்று கூறுகிறார். அவர் என்ன? அதாவது மிக உயர்ந்த அதிமனம், சூப்பர் மைண்ட், அதற்கும் மனிதனின் மனசுக்கும் மைண்டுக்கும் இடையிலான இடை மேல் மனம் என்று கூறுகிறார். அது ஓவர் மைண்ட். கிருஷ்ணன் ரெப்ரசன்ட் பண்ணது ஓவர் மைண்ட் கான்சியஸ்னஸ், பிளேஸ் ஆஃப் ஆனந்தா. சூப்பர் மைண்டுக்கும் இடையிலான ஓவர் மைண்ட் வந்தது சித்தி என்கிறார். இதனால் என்ன என்று கேட்டதற்கு சொல்கிறார், புவியில் அதிமனம் வருவது சாத்தியம் என்ற நிலை மாறி நிச்சயம், திண்டம் என்று அஷூரன்ஸ் வந்து விட்டது என்று கூறுகிறார். அதனால் முன்னை விட அதிக முனைப்பாக யோகத்தில் ஈடுபட்டு படிப்படியாக யோக சாதனையை அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு போகிறார். கடைசியாக இவர் 26 வரைக்கும் இருந்துட்டார். 26க்கு போது நவம்பர் 24 1926 அப்பொழுது கிருஷ்ணன் என் உடலில் இறங்கினான் என்று கூறிவிட்டார். அதற்கு பிறகு யோக சாதனைக்கு நான் அதிகமாக ஈடுபடுகிறேன், யாரையும் கான்டாக்ட் பண்ண மாட்டேன், யாருடனும் பேச மாட்டேன் என்று கூறிவிட்டார். அப்பொழுது ஆசிரமத்தில் அவர் கூட வந்த சாதகர்களோ அவர் பக்தர்களோ என்ன செய்வார்கள்? அவர்கள் எல்லோருக்கும் காண்பித்தார், என்னுடைய சக்தி முழுவதும் அன்னை மூலமாக வருகிறது, நீங்கள் அன்னை பணியுங்கள், என்னுடைய உதவி உண்டு என்று கூறுகிறார். 1927 இடம்பெயர்ந்து மெடிடேஷன் ஹவுஸ் என்ற இடத்துக்கு, இப்பொழுது நம்ம மெடிடேஷன் ஹால் எல்லாம் போட்டுமே அதான் மெடிடேஷன் ஹவுஸ், அந்த இடத்துக்கு போகிறார். அவரும் அன்னையும் அந்த இடத்துக்கு தோன்றார். அந்த இடத்தில் திருப்பி சாதகர்களும் வருவர்களும் கேட்கிறார்கள், யார் இந்த அன்னை? பிரெஞ்சு லேடி, வெள்ளைக்கார மாதுவா இருக்காளே, இவளுக்கு என்ன சக்தி என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் மாத்ரு உபனிஷத் என்ற தி மதர் என்ற புஸ்தகத்தை 1928 வெளியிடுகிறார். அந்த புஸ்தகத்தின் முதல் கவரில் தான் மதருடைய சிம்பல் முதல் முறையாக உபயோகப்படுத்தப்பட்டது. நீங்கள் தான் அன்னையா, நீங்கள் தான் பராசக்தியா என்று கேட்டால் ஆம் என்கிறார் அன்னை. ஒரு இடத்தில் கூறுகிறார், விதவுட் ஹிம் ஐ எக்ஸிஸ்ட் நாட். அவரில்லை எனக்கு தனி உணவு கிடையாது. விதவுட் மீ ஹி இஸ் அன்மேனிஃபெஸ்ட். நான் இல்லை என்றால் அவருடைய சக்தி வெளிப்படாது என்று திட்டவட்டமாக அன்னை கூறுகிறார். ஸ்ரீ அரவிந்தரோ அன்னை தெய்வ அன்னை என்கிறார். தெய்வ அன்னையும் அவர் பரம்பொருள் என்கிறார் அரவிந்தரை. இதனால் அவர்கள் பரமனாகவும் பரமசக்தியாகவும் காணப்படுகிறார். இப்பொழுது இந்த மெடிடேஷன் பிளாக்கு கூறுவோம். இப்பொழுது நாம் ஆசிரமத்தில் போய் பார்த்தால் மெடிடேஷன் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்ரீ அரவிந்தர் ரூம், செகண்ட் ஃப்ளோர்ல மதருடைய ரூம் எல்லாம் இருக்கிறது. இந்த மெடிடேஷன் ஹவுஸ் வந்ததே ஒரு பெரிய கதை. ஹைதராபாத் பேஸ்டு ஒரு இப்ராஹிம் என்ற முஸ்லிம் நண்பர், அவர் இங்கு வருகிறார். அவருக்கு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு இப்ராஹிம் என்ற முஸ்லிம் நண்பர் வருகிறார். ஏனெனில் அரவிந்தன் அன்னைக்கு ரிலிஜன் கிடையாது, இந்த மத பேதங்கள் கிடையாது, காஸ்ட் டிஃபரன்சஸ் கிடையாது. இப்ராஹிம் வருகிறார். இப்ராஹிமுக்கு அவர் அரவிந்தரை பெயர் வைக்கிறார் தாரா என்று. ஏனென்றால் அவர் சொல்றார், முற்பிறவியல் இவர் தாரா ஷிகோ, அவுரங்கசீப்பினுடைய முதல் பிரதர், ஷாஜஹானுடைய முதல் பிள்ளை தாரா ஷிகோ. அவர்கள் 4 பிள்ளைகள் ஷாஜஹானுக்கு. முதல்வர் தாரா ஷிகோ. அவர் பர்ஷியன், சான்ஸ்கிரிட் எழுதுவார், சூஃபி போய்ட்ரி எல்லாம் எழுதுவார். அவுரங்கசீப் அவரை தலையை வெட்டிட்டார், அது வேற விஷயம். ஆனால் அவர் சொல்கிறார், தாரா திருப்பி வந்திருக்கிறார் என்று சொல்லி, தாரா தான் இப்ராஹிம் தான் தாராவாகிறார். தாரா நிறைய போய்ட்ரி எல்லாம் எழுதுவார், நிறைய போட்டோ எல்லாம் எடுப்பார். அன்னைக்கும் அரவிந்தருக்கும் ஆப்தராக இருந்தார். அவர் பசுமாடுகளை வைத்து பால் கறந்து அன்னைக்கு எடுத்து கொடுப்பார் தாரா. அந்த தாரா மூலமாக, நண்பர் மூலமாக போய் மெடிடேஷன் ஹவுஸை பார்க்கறதுக்கு போகிறார். வீடு நன்றாக இருக்கிறதா, பார்க்கலாமா,
அரவிந்தருக்கு உகந்த இடமா சரியா இருக்கிறதா என்று பார்க்க போகிறார். இதெல்லாம் அரவிந்த் கோஷனுடைய தம்பி பரீந்திரகுமார் கோஷ், அவரும் அந்தமான் போயிட்டு ஜெயில இருந்து வந்தவர் தான் பரீன் கோஷ். அவர் புதுசாக தெரிவித்தார். இந்த வீட்டை பார்க்கும் போது மெத்தைப்படியில் ஏறி முதல் தளம் செல்லும் போது மீரா என்ற அன்னை அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாராம். தன்னை மறந்த நிலையில் டிரான்ஸில் நின்று விட்டார். சில நிமிடம் கழித்து கண்ணை திறந்து, இந்த இடம் விசேஷமானது, இந்த இடத்தில் எல்லா செல்வமும் பெருகும், ஆன்மீக செல்வமும் பொருட்செழிவும் வரும் என்று கூறிவிட்டு, இந்த இடத்தை நாம் கையகப்படுத்த வேண்டும், இது அரவிந்தருக்கு உகந்த இடம் என்று கூறிவிடுகிறார். இதை அரவிந்தரிடம் கூறிய போது அவரும் தன் ஞான திருஷ்டியில் பார்த்து, நான் ஆமோதிக்கிறேன், எந்த விலையா இருந்தாலும் இதை வாங்கிவிடலாம் என்று கிளியரன்ஸ் கொடுக்கிறார் அரவிந்தர். அரவிந்தர் சாதாரணமா அசத்திவா ஒண்ணுமே சொல்ல மாட்டார், ரொம்ப சாஃப்டா சொல்லுவாராம். ஏதான ஒரு தபால் போடணும்னா கூட எடுத்துன்னு போனாக்க, ஐ சப்போஸ் திஸ் நீட்ஸ் டு பி போஸ்டட் கேட்பாராம். இதை போஸ்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன், ஸ்ட்ரெயிட், சிம்பிள், ஃபுல் ஆஃப் கன்சிடரேஷன், லவ், அந்த மாதிரி இருந்தவர். எப்படி ஆகலும் இங்க வாங்குங்கள் சொல்லிவிட்டார். ஸோ அவருக்கு ஞான திருஷ்டியில் இந்த இடம், அவருடைய தபஸ்யா குகை, கேவ் ஆஃப் தபஸ்யா என்று சொல்லுவோமே, அது அந்த இடம் வந்து விட்டது தெரிவிடுகிறது. இதுவே அரவிந்தர் இந்த இடத்துக்கு வாங்கலாம் என்று சொல்லிவிட்டார். அது லைப்ரரி ஹவுஸில் சொல்லுகிறார். லைப்ரரி ஹவுஸில் இருந்தபோது வைட்டல் அச்சீவ்மெண்ட் வந்துவிட்டது. இப்பொழுது மெடிடேஷன் ஹவுஸில் வந்தபோது பிசிக்கலாக ரியலைசேஷன் வருது. பிசிக்கல், எர்த்லி பிசிக்கல். அவருடைய யோகமே இதுதானே. சூப்பர் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு மைண்டு வைட்டல், அப்புறம் பிசிக்கல் புவி உணர்வு, மெட்டீரியல் அதுல கொண்டு வைக்கணும். ஸோ இந்த இடம் சகுந்த இடம், இதை எடுத்துக்கொள்ளலாம் இருக்கிறார். இதை நிலைப்படுத்தப்பட்ட வாழ்ந்த இடம் அதுவே. இது 14,000 ரூபாய்க்கு அந்த காலத்தில் 1927 14,000 ரூபாய் கேட்டார் ராகவன் என்பவர். அப்பொழுது அந்த பத்திரத்தில் கையெழுத்து விட வேண்டும். யார் பெயரில் எழுதுவது? அந்த விற்பனை பத்திரம் அரவிந்தர் பெயரிலேயே வருகிறது. அந்த ராகவனும் 2 பிரெஞ்சு சிட்டிசன்ஸ் விட்னஸ் அவர்களும் அரவிந்தர் தன் அறையில் இருந்த பொழுது பார்க்கிறார். பார்த்தபோது இவர்கள் 8 பிப்ரவரி 1927 அவர்கள் வந்துடுறார்கள் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு. அந்த 6 நாளைக்கும் அவன் வாடகை வாங்குறார். எனிவே அதை இங்க முதல்ல 7,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. பேலன்ஸ் 7,000 ரூபாய்க்கு பத்திரத்துல கையிட்டு அப்போதுதான் வெளியே வரார் ஸ்ரீ அரவிந்தர். வெளியிட்டு 7,000 ரூபாய்க்கு பத்திரத்தை கொடுத்துட்டு, பத்திரம் சரிபார்க்க துரசாமி ஐயர் என்ற பெரிய லாயர், அவருக்கு பக்தர் துரசாமி ஐயர், அந்த பத்திரத்தை பார்த்து சரி என்று சொல்ல, அப்புறம் அரவிந்தரே கையெழுத்திடுகிறார். அவர் கையெழுத்திட்டு விட்டு எழுந்து எல்லோருக்கும் கை கூப்பிட்டு விட்டு தன்னுடைய உள்ளுக்கு போயிருக்கிறார். ஸோ இந்த அவர் கையொப்பிட்ட இடம் அதே இடம்தான் மெடிடேஷன் ஹவுஸ். 1950 டிசம்பர் 5 வரை அங்குதான் இருந்தார். அதே இடத்தில் தான் சாவித்ரி டிக்டேஷன் நடந்திருக்கிறது. இன்னொரு விஷயம், லாஸ்ட் சாப்டர் ஆஃப் பார்ட் 1 லைஃப் டிவைனில் பார்ட் 1 கடைசி சாப்டரும் பார்ட் 2 பேலன்ஸ் போர்ஷன் எல்லாம் சேர்ந்து 1123 பக்கங்கள் அவர் கைப்பட அங்க உட்கார்ந்து எழுதியிருக்கிறார். சாவித்ரி டிக்டேஷன் பண்ணியிருக்கிறார். ஆனால் லைஃப் டிவைன் அவர் கைப்பட எழுதியது. இது 1938 39 வரைக்கும் ரிவைஸும் பண்ணியிருக்கார், எழுதவும் எழுதியிருக்கார். இது பண்ணியிருக்கார். 1950 டிசம்பர் 5 வரை பகவான் இங்கே தான் இருந்து யோக சாதனை வெற்றி பெற்று அதிமனத்தை, சூப்பர் மைண்டை தன் உடலில் இறக்கிறார். அதை அன்னைக்கு அளிக்கிறார். ஏனென்றால் தன் ஒருவனுடைய உடலில் இருந்தால் போராது, விதவுட் மீ ஹி இஸ் அன்மேனிஃபெஸ்ட் என்று கூறுகிறார்கள் அன்னை. அதனால் இவருக்கு வந்தால் மட்டும் போராது, அதை அன்னை மூலம் உலகத்திற்கு உய்விக்க வேண்டும் என்று அன்னையின் உடலில் அந்த சூப்பர் மைண்டை புவித்து தன்னுடைய புவி உடலை நீக்கி விடுகிறார். ஏனென்றால் புவி உடல் நீக்கி தான் சட்டில் பிசிக்கல், எனக்கு தனியாக தான் தமிழ் அர்த்தம் புரியலதுக்கு சொல்ல வரல, சட்டில் பிசிக்கல் கூறுகிறோம், சூக்ஷ்ம சரீரம் நினைக்கிறேன். சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்து இந்த யோக சாதகர்களை அன்னை வழிநடத்த நான் உதவி செய்வேன், வழிகாட்டுவேன் என்று அன்னைக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். யோக சாதகர்களை டிசம்பர் 5 முதல் டிசம்பர் 9 வரை அதிமானச ஒளி அவர் உடலில் பொருந்தி இருந்தது. இது எல்லோருக்கும்
பார்ட் ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. எல்லாரும் பார்த்திருக்கிறார்கள். 5லிருந்து 9 வரை அவருடைய உடல் தங்க ஒளி நிறமாக இருந்திருக்கிறது. அப்பொழுது அன்னை உதார் எல்லாம் கூப்பிட்டு, இவர் உடல் இப்படியே தங்க ஜோதியாக இருந்தால் என்ன செய்வது என்று யோசனை பண்ணி சென்னைக்கு வந்து சைனா பசார் என்ற இடத்தில் ஒரு கண்ணாடி அறை, கண்ணாடி பேழை அதை பண்ணி கொண்டு எடுத்து போகலாம் என்று போகிறார்கள். ஆனால் அதற்குள் 9ஆம் தேதி காலை டிசம்பர் 9 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளி குறைகிறது. உடனே அன்னை சொல்லுகிறார், உடலில் ஒளி குறைகிறது, அதனால் இதை வந்து சமாதியை பேழையில் வைத்து வேண்டுவோம் என்று கூறுகிறார். 1950 டிசம்பர் 9 சமாதியில் அவருடைய உடல் நல்ல பேழையில் வைக்கப்படுகிறது. அங்கே சமாதியில் 2 அறைகள் உள்ளன. கீழ் அறையில் ஸ்ரீ அரவிந்தருடைய உடல் வைக்கிறது. அதற்கு மேலே ஒரு அறை கட்டச் சொல்கிறார் அன்னை. அப்பொழுது உதார் பிண்டோ நான் கட்ட மாட்டேன் என்கிறார். ஏனென்றால் அவருக்கு சந்தேகம், ஸ்ரீ அன்னை தனக்கு ஒரு இடம் பண்ணிக் கொள்கிறார்களோ என்று சந்தேகம், மாட்டேன் என்கிறார். அப்பொழுது மகாகாளி ரூபத்தில் அன்னை வெகுண்டு எழுந்து, ஐ ஆர்டர் யூ டு டூ இட் என்று மிரட்டினாராம். பதில் சொல்லாமல் அந்த இடத்தை கட்டியிருக்கிறார். 2வது அறை. அந்த 2வது அறையில் தான் அன்னையனுடைய உடல் பள்ளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்னை நவம்பர் 17, 1973 புவி விட்டு 19ஆம் தேதி நவம்பர் 1973 அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்றும் நாம் சமாதிக்கு போனால் இந்த 2 தெய்வ புருஷர்களுடைய பார்த்திவ சரீரங்கள் இருக்கிற இடத்தில் நாம் பிரேயர் பண்ணுகிறோம், பார்க்கிறோம். அது சரி, சமாதியில் 2 பகுதி இருக்கிறது. ஒரு பகுதியில் ஃப்ளவர்ஸ் இருக்கிறது, பூ இருக்கிறது. இன்னொரு பகுதியில் முன்பெல்லாம் துளசி இருக்கும், பூ அதிகம் இருக்காது, சின்ன மேடையா இருக்கும். அது என்னவென்றால் மதரே சொன்னாலாம், பெரிய மேடை சமாதிக்கு கீழே இருக்குது, பாடி இருக்கிறது. அந்த சின்ன மேடை ப்ரப்போர்ஷனேட்டா இருக்கிறதுக்காக எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு கட்டியிருக்கோம், கட்டுன்னு இருக்காங்க. அப்போ சமாதி பண்ண போது பக்கத்துல சிமெண்ட் கலவை போட்டு சைடெல்லாம் வால்ஸ் போட்டுருக்காங்க. கொஞ்ச நாளில் சிமெண்ட் விலகி விடுறது. திருப்பி இது ப்ராப்ளமா இருக்கிறதுனால உதார் பிண்டோ கேட்கிறார், நாங்கள் மார்பிள் போடவா? சரி என்கிறார் அன்னை. மார்பிள் ஒர்க் பண்ணது 3ஆம் தேதி ஏப்ரல் 1967. ஏனென்றால் 4ஆம் தேதி ஏப்ரல் அரவிந்தர் ஆசிரம தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அதனால் ஒரு நாள் முன்னதாக அதை கம்ப்ளீட் பண்ணுகிறார்கள். மதர் கூறுகிறார் அன்னை அரவிந்தரை பற்றி, வாட் ஸ்ரீ அரவிந்தோ ரெப்ரசன்ட்ஸ் இன் த வேர்ல்ட்ஸ் ஹிஸ்டரி இஸ் நாட் a teaching, not even a revelation. It is a decisive action direct from the supreme என்று கூறுகிறார். உலக சரித்திரத்தில் அரவிந்தர் உணர்த்துவது வெறும் பாடம் கூறவில்லை, வெளிச்சம் போட்டு காண்பிக்கவில்லை. அவர் கூற்று பரமனின் சக்தியே நேராக வந்து உண்மையாக நமக்கு வழி நடத்துகிறார் என்று கூறுகிறார். இது அரவிந்தரை பற்றி பார்த்து விட்டோம். இப்பொழுது அரவிந்தனுடைய புற வாழ்க்கையை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டோமே, அக வாழ்க்கையை பற்றி ஏதேனும் தெரிகிறதா? பயோகிராபியில் எழுதின போது அவரே சொல்லிவிட்டார், என்னுடைய அக வாழ்க்கையை யாரும் எழுத முடியாது என்று கூறிவிட்டார். சரி, யாரும் எழுத வேண்டாம். அவருடைய வாழ்க்கையிலேயே நமக்கு தெரிகிறதா என்றால் சிறு கண்ணோட்டங்கள் கிடைக்கும். சரி, அரவிந்தரின் அக வாழ்க்கை நாம அறிவது இயலாது. அவர் காட்டி கொடுத்த விவரங்களிலிருந்தே நாம் இன்ஃபரன்ஸ் பண்ணலாம். பாருங்கள், 1893 அவர் பம்பாயில் கால் பதித்த போது ஒரு பேர் அமைதியும். சார், இன்னும் ஒரு 5-10 minutes கம்ப்ளீட் பண்ணலாமா? 1893 பம்பாயில் கால் பதித்த போது ஒரு பேர் அமைதி, அனந்தமான ஒரு பொருள் எல்லா இடத்தையும் நிரப்புவதை அவருக்கே உணர்கிறார். அது இம்மெனன்ட் டிவைன் என்று அவரே கூறுகிறார். ஸோ அப்பொழுதே அவருக்கு 23 வயதிலேயே தெரிந்துவிட்டது. 1894 அவர் பிரயாணித்த ஷாரட்டு வண்டி விபத்து நேரப்போகும் முன் அவர் கூறுகிறார், என் உள்ளிருந்து இறைவன் வெளிவந்து காப்பாற்றினான் என்று எழுதுகிறார். 1903 பரோடா மன்னருடன் காஷ்மீரம் போகும்போது தக்தே சுலைமான் என்ற சங்கராச்சாரியா ஹில்லை பார்த்தபோது அவருக்கு விவரிக்க முடியாத, எங்கும் பரந்த விரிந்த இறை சாநித்தியம் தெரிகிறது. வைட்னஸ் பிரசன்ஸ் என்கிறார். 1903-4 விஷயத்தில் சுவாமி பிரம்மானந்தா என்பவரை பார்க்க போகிறார். நர்மதா நதிக்கரையில் ஒரு காளி கோவில் அவர்
உயிரூட்டமாக காளியை நேரில் பார்த்தேன் என்று கூறுகிறார். அப்புறம் 1908 விஷ்ணு பாஸ்கர் லேலே என்பவரிடம் தனக்கு பிராணாயாமம் தெரியும், ஆனால் மனதை எப்படி ஒருமைப்படுத்துவது, எப்படி கவலை இல்லாமல் இருப்பது என்று கேட்க அவரிடம் 3 நாள் தங்கி அவருடன் பயிற்சி செய்கிறார். அப்பொழுது லேலே சொல்லுகிறார், உங்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்தி எல்லா விதமான எண்ணத்தையும் வெளி விரட்டிவிட்டால் நிர்வாண எக்ஸ்பீரியன்ஸ் வரும், உங்களுக்கு உள்ளிருந்து ஆத்மார்த்தமாக ஒரு குரல் உங்களுக்கு வரும் என்று கூறுகிறார். ஆனால் அரவிந்தர் சொல்கிறார், எனக்கு உள்ளிருந்து குரல் வரவில்லை, மேலிருந்துதான் குரல் வருகிறது என்றார். லேலே சொல்லுகிறார், அப்படியானால் அது டெவில் என்கிறார். அரவிந்தர் விடவில்லை, அது டெவில் இருந்தால், அது டெவில் சைத்தானாக இருந்தால் அதையே நான் கேட்டுக்கொள்கிறேன், தேங்க்ஸ் என்று கூறிவிடுகிறார். இது பாருங்கள், இந்த வாய்ஸ் ஃப்ரம் அபவ் சுப்ரீம் கமாண்ட் அது அவருக்கு தெரிந்து விடுகிறது. இதேதான் 1908 சிறைவாசத்தின் போதும் இதே குரல் தான் அவருக்கு ஒலிக்கிறது. இதே குரல் தான் சந்திரநாகூருக்கு போ என்று கூறுகிறது, பாண்டிச்சேரிக்கு போ என்று கூறுகிறது. அவ்வப்போது அவருக்கு வழிகாட்டியாக இந்த குரல் கேட்கிறது. அதே கடவுளின் குரல் தான் எல்லா இடத்திலும் காண்கிறது. சாவித்திரி ஒரு இடத்தில் எழுதுகிறார், he heard the ever unspoken reality's voice. He heard, யாரு? அரவிந்தர். He heard the ever unspoken, இன்னைக்கு நேத்தி இல்லை, எப்பவுமே பேசுற, வெளியில வாயை திறந்து பேச முடியாத வார்த்தை ரியாலிட்டிஸ் வாய்ஸ், அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாத உண்மையான சாநித்தியம், ட்ரூத்தினுடைய வாய்ஸை கேட்கிறேன்றார். சுவாமி விவேகானந்தர் வந்தது, கிருஷ்ணன் வந்தது, பாண்டி வந்த பிறகும் ஒவ்வொரு இடமாக கிருஷ்ணனுடைய ஐடென்டிட்டிங்கிறார், கடவுளின் வெளிப்பாடாகவே பூர்ண யோகம் செய்திருக்கிறார். அத்திமான சக்தியை மனித வாழ்க்கைக்கு லைஃப் டிவைனாக மாற்றத்திற்கு வழிவகுத்தார். சித்தி பெற்ற கிருஷ்ணன் புவியில் நிறுவிய மேல்மனம் ஓவர்மெண்டுடன் நிற்காமல் மேலும் மேலும் அதிமனம் சூப்பர்மெண்ட் நிறைவ வழிவகுத்தார். ஒரு அவதாரத்தின் நோக்கமே இது நம் எல்லோருக்கும் தெரியும். அது கடவுளின் தூதனாக இருக்கட்டும், எந்த ரிலிஜன், எந்த மதமாக இருக்கட்டும், சுப்ரீம் சக்தியை பற்றி பேசுகிறோம். சிலர் கடவுளின் தூதர்கள், சிலர் கடவுளின் அவதாரங்கள் என்று கூறுகிறோம். ஒரு அவதாரத்தின் நோக்கமே புவிசார்ந்த வாழ்க்கையை மேலே மேலே உயர்த்தவும், பரிணாம வளர்ச்சி அடையவும், கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை மேல்தளங்களில் அடைவதும் ஆகும். அரவிந்தர் அவதாரமும் இதை செய்திருக்கிறார். விளையாட்டாக சொல்வது, ராமனின் நடத்தையையும் கிருஷ்ணனின் வார்த்தைகளையும் பாருங்கள். ராமன் அதிகம் பேசவில்லையாம், கிருஷ்ணன் செயல்கள் சரிபட இல்லையாம். அதனால் கிருஷ்ணனுடைய சொல்லும் ராமனின் நடத்தையும் கண்டு இருப்பது சரி என்று கூறுகிறார்கள். அரவிந்தர் கேஸில் ராமனின் நடத்தையும் கிருஷ்ணனின் வார்த்தையும் சேர்த்து அவர் தன்னுடைய யோகம் அவரே நடத்தி காட்டியிருக்கிறார். அவர் அதை எழுதவும் எழுதியிருக்கிறார். அதனால் அவர் ப்ரிசெப்ட் அண்ட் பிராக்டிஸிலே யூனிஃபை பண்ணியிருக்கிறார். பரமனின் உள்ள கிடக்கையை அறிந்து அதனாலேயே தன் இருப்பிடத்திலிருந்தே செய்ய முடியாதா என்று கேள்வி எழுகிறது. கடவுள் தானே செய்தா, என்ன எதுக்காக இவர் வந்து கஷ்டப்படுறார்? ஏன் மனித உருவில் அவதரித்து இவர் மனித ஒரு கடவுள் என்றால் ஏன் மனித உருவில் வந்தார், ஏன் செய்தார் என்று கூறுவோம். அதுவும் சாவித்திரியில் வருகிறது. God must be born on earth and be as man. கடவுள் புவியில் இறங்க வேண்டும், மனிதனாக வர வேண்டும். That man being human may grow even as God. மனிதன் மனிதனாக இருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று அவனே கடவுளாக வேண்டும் என்று கூறுகிறார். எனவே ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் மனித இனத்தை ஒழிக்க வந்த தெய்வங்கள் என்று கருதலாம். இன்றும் அவர்கள் பிரசன்ஸ் சாநித்தியம் நிறைந்து நமக்கு வழி நடத்தும். இதுவரை நாம் கேவ தபஸ்யா எல்லாம் பார்த்து விட்டோம். ஒரே ஒரு விஷயங்கள் சொல்லி நிறுத்துகிறேன். ஆசிரமத்தை பற்றி எல்லாம் பேசிவிட்டோம். ஆசிரமத்தின் முகப்பு, ரிசப்ஷன் ரூம் எல்லாம் பார்த்து விட்டோம். இதை பற்றி ஏதேனும் அதிகமான விஷயங்கள் தெரிகிறதா என்று பார்த்தால் தெரிகிறது. ஆசிரமத்தின் முகப்பு, ரிசப்ஷன் ரூம், இது லைப்ரரி ஹவுஸ். இப்போது லைப்ரரி ஹவுஸ் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது அங்கே நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டு படிக்கிறார்கள். அந்த இடத்திற்கு நேர் மேலே முதல் தளத்தில் இருந்ததுதான் ஸ்ரீ அரவிந்தர் சித்தி அடைந்த இடம். இந்த ரிசப்ஷன் ரூம் முகப்பிலிருந்து நேர இருக்கிறது. இப்போது கதவை பூட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு சோஃபா இருக்கும். அந்த இடத்தில் தான் அன்னை சூப் செரிமனி வைத்துக் கொண்டிருந்தாராம். அதுவும் விசேஷம். ஏன்னால் மெட்டீரியல் பிசிக்கல்ல கான்டாக்ட் வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. சரி, இதை கடந்து நாம் சமாதி அருகில் செல்வோம். 2 பகுதிகள் முன்பே கூறியபடி பூக்கள் வைத்த இடம், ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் பள்ளிப்படுத்தப்பட்ட இடம். அதன் பக்கத்தில் ஒரு சின்ன இடம், மேடை இருக்கும். அது பரவாயில்லை. முன்பெல்லாம் துளசி வைத்திருந்த சிறிய மேடை அது முழுவதுமாக கட்டப்பட்டது. சர்வீஸ் ட்ரீ, அங்கு அரவிந்தர்
அன்னைக்கு சமாதிக்கு மேலே நல்ல நிழல் தருகிறது. சாதகர்களுக்கும் பக்தர்களுக்கும் நிழல் தருகிறது. இது 1930 சிறு சிறியாக அன்னையின் ஆக்கியப்படி நடப்பட்டது. டியூமன் என்ற சாதகர் தான் இந்த செடியை இசைவுடன் நடவு செய்தார். டியூமன் சமாதிக்கு தலைப்பகுதியிலிருந்து போனால் அந்த ஒரு யூ வடிவத்தில் ஒரு இடம் வரும். அதில் முதல் அறை டியூமன் என்ற சாதகருடைய அறை. டியூமன் கடைசி வரைக்கும் ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தார். அவருடைய பக்தி மகோன்னதமான. சில பேரை கைகூட்டி சொல்லலாம். ஸ்ரீ புராணி அரவிந்தரிடம் ஈடுபாடு கொண்டவர், டியூமன் அன்னையிடம் ஈடுபாடு கொண்டவர், சம்பக்லால் இருவரிடம் ஈடுபாடு கொண்டவர். இப்படி விதவிதமாக எல்லாரும் இருந்திருக்கிறார்கள். டியூமனுக்கு விசேஷம் என்னவென்றால், அவர் அந்த யூ டர்ன் அந்த முதல் ரூம்ல இருந்திருக்கார். அன்னை முதல் மாடியில் டியூமன் என்று கூப்பிட்டால் மாடிப்படி ஏறி வர நேரமாகும் என்று பயந்து கவலைப்பட்டு, ராமன் கூப்பிட்டவுடன் ஹனுமான் ஓடின மாதிரி டியூமன் என்று கூப்பிட்டவுடனே தன்னுடைய ரூம்ல இருந்து மர ஏணி வைத்து மாடிக்கு போய் அன்னையை பார்ப்பாராம். அப்பேற்பட்ட ஒரு டிவோட்டட் டியூமன். சமாதியின் தலைப்பகுதியில் உள்ள பாதையை நேரே போய் இடது பக்கம் திரும்பினால் மெடிடேஷன் ஹால் வருகிறது. இந்த மெடிடேஷன் ஹாலில் 3 இடங்களில் அன்னை தரிசனம் கொடுத்திருக்கிறார். 1931 முதல் 38 வரை பிரணாம் சேர் எங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, இப்ப ஒரு வரைபடம் இருக்கிறது. ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் ஒரு வரைபடம். அந்த இடத்தில் முதலில் ஒரு சேர் இருந்திருக்கிறது. அந்த சேரில் அன்னை உட்கார்ந்து தன் வலது காலை கொஞ்சமாக திறந்து காண்பித்து சாதகர்கள் தொட்டு வணங்கி இருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அங்கு நடந்தது. அப்புறம் சூப்பராமெண்டல் டே 29 February 1960 அன்னை இப்பொழுது படுக்கை இருக்கிறது. அன்னையின் படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு சேர் இருந்திருக்கிறது. இப்பொழுதும் 29 February அந்த இடத்தில் சேர் வைக்கிறார்கள். அதை தள்ளி வந்தால் அது 29/2/1960. அப்புறம் மெடிடேஷன் ஹாலில் உள்ள படுக்கையில் தான் அன்னையின் உடல் நவம்பர் 17 முதல் நவம்பர் 17 வரை 1973 இருந்திருக்கிறது. இப்பவும் அன்னையின் படுக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணுகிறார்கள். மேலும் இப்பொழுது டிவியில் யூடியூபில் நாம் பார்க்கிறோம் அன்னையின் தரிசனம். சாதகர்கள் குழந்தைகள் பண்ணுகிறார்கள். அதெல்லாம் அது 1944 முதல் 1962 வரை அன்னை அந்த இடத்தில் உட்கார்ந்து எல்லோருக்கும் ஆசீர்கள் வழங்கி இருக்கிறார். அது தரிசனம் இடம். சரி, இப்பொழுது அதை தாண்டி படிக்கட்டு ஏறுகிறோம். படிக்கட்டு ஏறி முதல் வளைவில் கிளிங் டு ட்ரூத் என்று அன்னை கைப்படி வைக்கிறது. ஏனென்றால் அதை தாண்டி போனோமா அரவிந்தருடைய அறை வருகிறது. அரவிந்தருடைய அறைக்கு முதல் சூப்பராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் ஆன் எர்த். சூப்பராமெண்டல் என்ன? ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான் சொல்றார். அதான் கிளிங் டு ட்ரூத் என்று எழுதி வைத்து விட்டார். அந்த முதல் தளத்தில் நாம் படியின் உச்சத்தில் நின்று வலது பக்கம் திரும்பினால் தர்ஷன் ரூம் வருகிறது. இந்த தர்ஷன் ரூமில் தான் 4 முறை தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள் அன்னையும் அரவிந்தரும். இந்த தர்ஷன் ரூமின் வாசற்படி தாண்டி போனால் சென்ட்ரல் ஹால் என்று வருகிறது. இது தர்ஷன் ரூமுக்கும் அரவிந்தர் அறைக்கும் மத்தியில் உள்ளது. இதையும் கடந்து சென்றால் பகவானின் அறை உள்ளது. அவர் உபயோகித்த சோஃபா சேர், படுக்கை, டேபிள் ஃபேன், டைம் பீஸ் எல்லாம் இருக்கிறது. பகவானின் பெரிய படம் உள்ளது. ஸ்ரீ அரவிந்தரின் அறையை சூப்பராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் ஆன் எர்த் என்று கூறுகிறார்கள். இந்த அறையில் தான் அரவிந்தர் 1938 கால் முறிவு ஏற்பட்டு அங்குதான் படுத்து சரிப்பட்டு கொண்டார். 1950 இதே அறையில் தான் அரவிந்தர் தன் புவி உடலை நீக்கினார். அரவிந்தரும் இன்னொரு விசேஷம், அன்னையும் அரவிந்தரும் இத்தனை வருஷம் கூட இருந்திருக்கிறார்கள். வெவ்வேறு அன்னை பிளே கிரவுண்ட்ல இருந்து வர வரைக்கும் அரவிந்தர் சாப்பிட மாட்டார். நைட் டின்னர் எஸ்ன்னு சொன்னார்னு சாப்பிடுவார். அவ்வளவு ஹியூமிலிட்டியா இருந்திருக்காரு. சம்பக்லார் எழுதுறார், இத்தனை வருஷங்களில் ஒரே ஒரு முறை முதல் முறையாக கடைசி முறையாக அவர்கள் இருவரும் சேர்ந்து உணவு அருந்தினார்கள். அது என்றால் ஆகஸ்ட் 10, 1950. ஆகஸ்ட் 10, 1950 மதியம் 11 மணி முதல் 11:29 வரை அரவிந்தர் அறையில் ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் சேர்ந்து உணவு அருந்தியது. அதுவே முதல் தடவை, அதுவே கடைசி தடவை. சம்பக்லார் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. சரி, இப்பொழுது அரவிந்தர் அறையிலிருந்து சென்ட்ரல் ஹாலை கடந்து தர்ஷன் ரூம் வருவதால் இடதுபுறம் பார்த்தால் தர்ஷன் சமயத்தில் சோஃபா அவர்கள் படம் உள்ளது. இப்பொழுது நம் எல்லோருக்கும் பரிச்சயமான போட்டோ இருக்கிறது. அது 24/4/1950 எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு போட்டோ எடுக்கவில்லை. 24 ஏப்ரல் 1950 மதியம் அன்று 1:30 முதல் 3:30 வரை 1176 பேர் தரிசனம் செய்திருக்கிறார். எனவே அந்த தர்ஷன் ரூம் கடந்து வந்தால்
படிக்கட்டுக்கு இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாற்காலி உள்ளது. சில சாதகர்கள் அங்கு அன்னையை பணிந்து வணங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது இறங்கி விட்டோம். படிக்கட்டு தர்ஷன் ரூம் விட்டு வெளியில வந்தாச்சு. படிக்கட்டின் முகப்பு வலது பக்கம் தர்ஷன் ரூம், இடது பக்கம் நுழைகிறோம். இடது பக்கம் நுழைந்தால் அது மதருடைய சலூன் என்று பெயர். மதர் சலூன். இந்த சலூனுக்கு அவருடைய அரவிந்தருடைய சேர் இருக்கும். அந்த அறையில் அவருடைய நாற்காலி பகவான் கடிதம் பதில்கள் எழுத, தாழ்வான நாற்காலியில் அன்னை உட்கார்ந்து பத்திரங்களை அவருக்கு கொடுத்து பதில் எடுத்துக்கொள்வார். இதெல்லாம் நாம் பார்க்க முடியுமா? இடது பக்கம் சலூன். ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த சலூன் மூலமாகத்தான் அன்னையனுடைய மாடிப்படி ரூமுக்கு போக முடியும். அது நமக்கு பக்தர்களுக்கு தரிசனம் செய்வோருக்கு மதருடைய பிறந்த நாள் ஆகிய பிப்ரவரி 21 மதர் உடலை நீத்த நவம்பர் 17 2 நாட்களில் தான் நாம் அன்னையின் அறை 2வது மாடிக்கு போக முடியும். மிச்சம் 3 நாட்கள் இருக்கிறது. ஏப்ரல் 14, ஆகஸ்ட் 15, நவம்பர் 24 இவர் ஸ்ரீ அரவிந்தர் அறைக்கு மாத்திரம்தான் அனுமதிக்கப்படுகிறோம். இதே அறையில் சின்ன சாய்வு மெத்தை ஒன்று இருக்கிறது. இதை கவனிக்கவும். அடுத்த தடவை நீங்கள் நவம்பர் 17 யாராம் தரிசனுக்கு போனீங்கன்னா பாருங்க, இந்த லோ சேருக்கு பக்கத்துல அந்த கேட் வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாய்வா முக்கா படுக்கை. அன்னை அந்த இடத்துல தான் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அங்க ஓய்வு இல்லாமல் அலறி விட்டு அங்கு ரிலாக்ஸ் பண்ணுவது அதுதான் முக்கால் படுக்கை. அது சலூன் அறையில் மதருடைய முக்கால் அறை சோஃபா படுக்கை. ஒருமுறை மிகுந்த களைப்புடன் ஸ்ரீ அன்னை இருப்பதை பார்த்து ஜூமன் அவரிடம் கேட்கிறார், எல்லோரும் வந்து இன்று போய் கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் மேலும் கீழும் அல்லாடுகிறீர்கள், உங்களுக்கு என்று தனி இடம் வேண்டாமா ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு என்று கேட்டார். எப்படி முடியும் என்று கேட்கிறார் அன்னை. நாங்கள் வழி செய்கிறோம் சொன்னார். பொருளாதார கஷ்டம் இருக்கிறது, என்ன பண்ணுவா என்றார். நாங்கள் 2வது மாடியில் கட்டுகிறோம் என்று கூறி அவர் கடிதம் எழுதி நவஜாதா 1 லட்சம் ரூபாய் இறந்தார். அதில் அன்னைக்கு ஒரு அறை கட்டப்படுகிறது. அது 1953. அதுவே இப்பொழுது நாம் மதருடைய ரூம், மதருடைய அறை என்று 2nd ஃப்ளோரில் பார்க்குமே அந்த அறை. இப்பொழுது வருவோம். 1938 முதல் 62 வரை அன்னை முதல் தளத்தில் ஆசிரமத்துக்கு பின்புறம் உள்ள ரூ சென்ட் கில்ஸ் என்ற தெருவில் தெரியும் முதல் மாடியில் உள்ள ஒரு வராண்டா பேரப்பட், அதை பிடித்துக் கொண்டு மதர் காலை 6:15 6:30 மணி தரிசனம் கொடுத்திருக்கிறார். 1938 முதல் 62 வரை இதை பால்கனி தரிசனம் கொடுப்பார். இப்பொழுது 1953 2வது மாடியில் அறை கட்டியும் தர்ஷனுக்கு கீழே வருகிறார், பிளே கிரவுண்டுக்கு வருகிறார், கீழே சாதகர்களை பார்க்கிறார். எல்லாத்துக்கும் மேலும் கீழும் அன்னை அல்லாடுமொழி ஆகிறது. இதுக்கு இன்னும் என்னவென்றால் 1953 அவர் அறை கட்டியும் அவருக்கு ரெஸ்ட் ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டியே கட்டவில்லை. அதனால் ஒவ்வொரு தடவையும் குளிப்பதற்கோ செய்வதற்கோ மதர் ஏறி இறங்கி வர முடியாச்சு. 62 மார்ச்சில் அன்னைக்கு ஹிருதய படபடப்பு இருந்தது, வலிகள் வந்தது. 2வது தளத்தில் பாத்ரூம் உடனே கட்டப்பட்டது. அதே சமயத்தில் அவருக்கு ரிலாக்ஸேஷன் வேண்டும் என்று மியூசிக் ரூமும் கட்டுகிறேன் என்றார் உதார். அதுவும் ஒரு பெரிய கதை. உதாருடைய ஆண்ட் என்கிறார். ஆண்ட் என்றது அவருடைய அத்தையா இல்லை மாமியா என்று தெரியவில்லை. அவர் ஒரு பர்ஷியன் கார்பெட் கொடுக்குறாங்க. மதர்கிட்ட சொல்றார் உதார், இந்த கார்பெட் உங்களுடைய மியூசிக் ரூம்ல போடுறேன் அப்படிங்கிறார். சரி என்றார். அதை போட்டு பார்த்தா ரூம் இடம் பெருசா இருக்கு, கார்பெட் சின்னதா இருக்கு. ஸோ உதார் என்ன பண்ணிக்கிறார், கார்பெட் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கே சங்கீத அறை மியூசிக் அறை கட்டி மதருடைய ஆர்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிறுவி விடுகிறார். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் என்ன பண்றது, அங்க ஒரு சின்ன பால்கனி ஆட்டமா கட்டி விடுறார். இது மதருக்கு தெரியாது. அது பார்க்கும்போது மதர் கோவப்படுகிறார். ஏன் எக்ஸ்ட்ராவா செஞ்சா என்றார். இல்லை, நீ பாரு, உங்களுக்கு தெரியும் என்றார். மதர் மொள்ள பிடித்து கொண்டு அங்கு பார்க்கிறார். பார்த்தால் ஏற்கனவே உதாருக்கு தெரியும், அன்னை இந்த பக்கம் வந்தால் சாதகர்கள் பார்க்கலாம் என்று எல்லோருக்கும் முன்னாடியே அறிவித்தபடி எல்லோரும் தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்னை அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். இத்தனை பேர் பார்க்க விரும்புகிறார்களா, இத்தனை பேருக்கு அருள் வேண்டிருக்கிறது, என்னுடைய அன்பு பிரவாகமாக பெருகுமே என்று கூறி எல்லோரையும் பார்க்கிறார். 21 பிப்ரவரி 1963 முதல் 2வது மாடியில் தரிசனம் கொடுக்க ஆரம்பிக்கிறார் மதர். தரிசன நாட்கள் அதற்கு டெரஸ் தர்ஷன் என்று பெயர். முதல் மாடியில் கிடைத்தது பால்கனி தர்ஷன், 2வது மாடியில் செய்தது டெரஸ் தர்ஷன். இது மியூசிக் ரூம் இதாயிடுச்சு. அன்னை அறையில் அவர் உபயோகித்த கட்டில், படுக்கை, நாற்காலி எல்லாம் இருக்கிறது. இதை தரிசனம் செய்கிறார். இந்த விசேஷமான சத்சங்கத்தில் அன்னை பற்றியும்
அரவிந்தரை பற்றியும் கூறியதற்கு மிக்க உரமார்ந்த சந்தோஷம். ஏன்னா அவருடைய கேவ் ஆஃப் தபஸ்யா அவருக்கு கேவா இருக்கலாம், நமக்கு ஒரு ஹோலி பிளேஸா இருக்கு. இதை தவிர பாண்டிச்சேரியில் கேவ் ஆஃப் தபஸ்யாவில் வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் நான் ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். மதர் 1962 முதல் 63 முதல் 2வது மாடியில் தான் இருந்தார். ஆப்டஸ்டா ஷீட் கணக்கண என்று வெயில் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறார். யாரும் கேட்கவில்லை. ஒரு சினிமா ப்ரொடியூசர் தாராச்சந்த் பர்ஜாத்தியா என்று பெயர். அவர் முதலெல்லாம் டெடிகேட்டட் த மதர் என்றால் ஃபிலிம் போடுவார். ஆனந்த் என்ற படமும் அவர் எடுத்தது தான். அதுக்கு முன்னாடி தோ ராஸ்தே என்ற ஒரு படம் எடுத்தார் ஹிந்தியில. தோ ராஸ்தே படம் எடுக்கும்போது இவர் தீவிரமான பக்தர். அன்னையிடம் சரியாக படம் எதுவும் ஓடவில்லை, இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாத்தையும் இந்த எழுத்து வடிவத்தையும் உங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் என்றார். மதர் தொட்டு பிளஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த படம் ரன்வே ஹிட். ஏகப்பட்ட இன்கம் அவர் போட்டதுக்கு மேல ரொம்ப கிடைச்சிடும். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க மதரை பார்த்த போது பார்க்கல, ரூம் கணக்கண தாராச்சந்த் பர்ஜாத்தியா உடனே ஒரு ஏசியை ஃபிட் பண்றாரு. ஸோ தாராச்சந்த் பர்ஜாத்தியா ஃபிட் பண்ண ஏசி தான் மதருடைய ரூம்ல வந்து. இது வரைக்கும் சரி, மதர் ரூம் பார்த்துக்கணும். இப்போ மதர் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இருக்கா? சில பொருட்கள் டெல்லி ஆசிரமத்துல தாராதேதியை வைத்திருக்கிறார்கள் கலைக்கூடமாக. ஆனால் மெயின் கலைக்கூடம் இங்குதான் இருக்கிறது. இப்பொழுது புதிதாக சில வருஷங்களுக்கு முன்பு ஸ்ரீ ஸ்மிருதி என்று ஒரு கலைக்கூடத்தை திறந்திருக்கிறார்கள். அது கெஸ்ட் ஹவுஸுக்கு எதிரே இருக்குது. இது தரிசன நாட்களில் பார்ப்பது கஷ்டம், காலை வேளைகள் தான் இருக்கும். முடிந்த போது நீங்கள் அங்கு போய் பார்த்தால் நிறைய கேலரிகள் இருக்கிறது. ஸ்ரீ அன்னை உபயோகித்த பொருட்கள், ஸ்ரீ அரவிந்தர் உபயோகித்த பொருட்கள், டைப்ரைட்டர், படுக்கை, சேரு, அவருடைய உத்தரிகம் வேஷ்டி இருக்கிறது. அன்னைக்கு அவருடைய சல்வார் கமீஸ் ஃபுல்லா எல்லாமே இருக்கிறது. அப்புறம் தயானந்த சரஸ்வதி சேர் அரவிந்தர் யூஸ் பண்ணது இருக்கிறது. அத பிறகு அன்னையும் அதை யூஸ் பண்ணியிருக்கிறார். ஸ்ரீ அரவிந்தோவின் தங்க நிற தலைமுடி இருக்கிறது. அன்னையின் பற்கள் இருக்கின்றன. அன்னை தலை சீவி கொண்ட ஷீப்பு இருக்கிறது. எல்லாம் விதவிதமான சிலைகள், ஆர்ட்ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கலாம். ஸ்ரீ அரவிந்தர் அன்னைக்கு ஒரு பேனா அன்பளிக்கிறார், ஷீஃபர்ஸ் பேனா, அதுவும் இருக்கிறது. இந்த கூடம் தினம் நிதர்சனமாக காலையில் திறந்துள்ளது. அன்பர்கள் சில நாட்களில் போனால் தரிசிக்கலாம். ஸோ அரவிந்தருடைய தபஸ்யா, கேவ் ஆஃப் தபஸ்யா நமக்கு கேவ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுவரைக்கும் பொறுமையாக நீங்கள் கேட்டதற்கு நன்றி. மேற்கூறிய விவரங்களை அன்புடன் செவிமடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. பர்டிகுலர்லி ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சேர்மன் ஸ்ரீ சிவகுமாருக்கு நன்றி. மேற்கூறியவற்றில் ஏதேனும் தவறுதலாக இருந்தால், அறியாமல் செய்திருந்தால், தவறாக இருந்தால் அதை திருத்திக் கொள்ள அன்பர்கள் கூறலாம். இந்த உரையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து அவர்களின் கருணை, அன்பு, ஆசைகள் நம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அன்பர்கள் ஏதாவது அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்கப்பா. எஸ், எம்கேஆர் சார். Thank you, Mr. Srinivasan. Cave of Tapasya will constantly enlighten us. அப்படி முடித்தீர்கள். ஸ்ரீமத் ராமாயணத்தை எவ்வளவு முறை படித்தாலும் நாம் மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டிருக்கிறோம். தெரிந்த விஷயங்களை மீண்டும் படித்தால் நமக்கு அலுப்போ சலிப்போ ஏற்படுவதில்லை. பகவானுடைய வாழ்க்கை வரலாறுகளை வெளிப்படையாக இல்லாதவையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடித்து சேகரித்து இந்த மாதிரி நுட்பமான வேலை திறமை பெற்ற எம்பி பண்டிட்டனுடைய ஆசையுடன் நீங்கள் இதை எங்களுக்கு இந்த உரையை அளித்ததற்கு நாங்கள் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு சந்தேகம், அந்த காலத்தில் அந்த அலிப்பூர் ஜெயில் கேஸ் நடந்த பொழுது நம்முடைய தேசத்தில் கோர்ட்டில் ஜூரர்கள் என்னும் சிஸ்டம் இருந்ததா? அவருடைய அலிப்பூர் கேஸில் ஜூரர்கள் இருந்தார்களா? அது பற்றி ஏதான விவரம் தெரிய வந்ததா உங்களுக்கு? ஜூரர் இருந்ததாகத்தான் நான் படிச்சிருக்கிறேன் ஒரு இடத்தில். யார் ஜூரரா இருந்தார்கள் தெரியவில்லை.
ஆனால் பீச்கிராஃப்ட் ஜட்ஜா இருந்திருக்கிறார். ஆமா, பீச் ஜட்ஜா இருந்திருக்கார். பீச்கிராஃப்ட் வந்து இந்த கேஸ் எப்படி என்ன நுட்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பட ஒரு பேப்பர்ல எழுதி அதை எடுத்துட்டு போய் அரவிந்தருடைய வக்கீல் தாஸுக்கு கொடுத்தது சிருங்கேரி ஆச்சாரியாள் அப்படின்னு அதுவும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஜூரர் இருக்கிறத நானும் படிச்சிருக்கேன். பட் வேற அத்தாரிட்டேட்டிவ் அது சொன்ன விஷயம் கிடைக்கல. பட் ரொம்ப ஒளி கிடைச்சிது, நிறைய வெளிச்சம் கிடைச்சிது உங்களுடைய பேச்சுல. ரொம்ப ஆத்தென்டிக் ரெஃபரன்ஸ் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்களும் பாராட்டுகளும். தேங்க்யூ. நன்றி. தன்யா. எஸ் அகிலா மேடம். தேங்க்யூ சார். எப்பவும் போல நாம தேங்க்யூ நன்றி சார் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா எவ்வளவோ விஷயங்கள் எங்களுக்கு தெரியாதெல்லாம் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க சார். கொடுத்து வச்சிருக்கோம் நாம எல்லாரும் இதை கேட்கறதுக்கு. ரெக்கார்டட் இதையும் மறுபடியும் கேட்கணும்னு தோன்றது. அவ்வளோ விஷயங்கள். அந்த புத்தகத்தையும் வாங்கிக்கணும். கடவுளர்களால உங்களுக்கு நன்றியும் தெய்வ அனுகிரகம் பகவான் ஸ்ரீ அன்னியின் அனுகிரகம் எப்பவும் இருக்கணும்னு வேண்டிட்டு தேங்க் பண்ணி நிறுத்துறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி. அவருடைய அந்த சில விஷயங்கள்லாம் நிஜமா எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கலாம் சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க சொன்னது எம்பி பண்டிட்டோட புக்ஸ் சிலதும் இன்னும் சம்பக்கலாலோட பத்தி பேசினதெல்லாம் கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனா நீங்க சொல்றது நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மதர் கிரேஸ்மா, தேங்க்யூ. எஸ் மேடம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நேர்லயே பார்த்த மாதிரி இருந்தது சார் அந்த பாண்டிச்சேரி தர்ஷனம். ரொம்ப அற்புதமா நீங்க சொன்னல. ஸ்ரீ அரவிந்தரை பத்தி நிறைய தடவை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தா கூட நீங்க இன்னைக்கு வந்து நிறைய தெரியாத விவரங்கள்லாம் எங்களுக்கு எடுத்து சொன்னேல. வசுதேவ தரிசனம் அவருக்கு கிடைச்சதுங்கும் போது அவர் கொடுத்த அந்த பிரேயர் தான் ஞாபகம் வந்தது. இன் ஆல் திங்ஸ் மே சி த டிவைன் ஒரு பிரேயர் கொடுத்திருக்காரு. அப்புறம் வந்து உங்களுடைய ரயில் தண்டவாள எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அதை எப்படி பகவான் வந்து ட்ராக்க மாத்தினார்னு. அப்புறம் சந்திரநாகூர் பாண்டிச்சேரிக்கு போங்கிற ஆணையை அவர் எப்படி எடுத்துட்டார். அந்த பிரிட்டிஷ் வந்து இங்க போ அங்க போன்னு சொன்னப்போ எப்ப ஃபர்மா எப்படி நோ சொன்னார். அது வந்து கேட்கும்போது ரொம்ப அதிசயமாவும் அற்புதமாவும் இருந்தது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம் சார். ஆறாவதன் சார், அமிர்தா அவரும் அரவிந்தருக்கும் எப்படி அந்த ஒளி வந்து அவளுக்கு நம்மாழ்வார் மதுர கவி ஆழ்வார் எக்ஸாம்பிளோட நீங்க சொன்னேல அந்த ஒளி வந்து எப்படி அவளை கைடு பண்ணி கூட்டின்னு போச்சுன்னு ஒரே பிரமிக்க வச்சுது உங்க ஸ்பீச் இன்னைக்கு. அப்புறம் அக வாழ்க்கையை பத்தி இயர் வைஸ் சொன்னது எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது சார். எழுதி எடுத்துனோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. வேற ஏதாவது கருத்துக்கள்? தேங்க்யூ சார். யூஸ்வலா இந்த நீங்க சொன்ன கருத்துக்கள் வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய அந்த தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ நோன் டாபிக், ஒரு பரிச்சயமான டாபிக் என்பது போலதான் எல்லோருக்கும் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அதை நீங்கள் ஒவ்வொரு விவரமாக ஒவ்வொன்றாக விவரித்த பொழுது எவ்வளவு விஷயங்களை நீங்கள் சேகரித்து எங்களுக்கு வழங்கியுள்ளீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். கொஞ்சம் கூட எங்களுக்கு இந்த உங்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் கூட ஒரு தொய்வே ஏற்படவில்லை. மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மொமெண்ட்டும் மிகவும் சுவாரஸ்யமாக உங்களுடைய பேச்சு இருந்தது. எல்லாமே அற்புதமான விஷயங்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர் ஸ்ரீ அன்னை குறித்த
அந்த ஆழமான விஷயங்கள் வெறும் 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 குரோனாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் கிடையாது. அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன என்பது குறித்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எங்களுக்கெல்லாம் விளக்கினீர்கள். பாண்டிச்சேரிக்கே விஜயம் செய்தது போலதான் எங்களுக்கெல்லாம் இருந்தது. தற்பொழுது நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், எனக்கு ஒரு பெரிய ஏக்கம் பிறந்து விட்டது. எப்படி திருப்பி போய் பாண்டிச்சேரி போய் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து விட்டது. ஏன்னா இந்திய பக்கத்துல சென்னையில இருந்தால் உடனடியாக நீங்க இந்த பேச்சை கேட்ட உடனே எல்லோருக்கும் என்ன ஒரு ஆவல் தோன்றுகின்றது என்றால், பாண்டிச்சேரி ஆசிரமத்தை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் அனைவருள்ளும் கண்டிப்பாக தோன்றியிருக்க வேண்டும். அதே உந்துதல் என்னிடமும் தோன்றுகின்றது. பட் வாட் ஹேப்பன்ஸ், ஐ எம் இன் ஃபாரின் லேண்ட். ஸோ எனக்கு எப்படா போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுடைய உரையை கேட்ட பிறகு என்னுள் தோன்றியுள்ளது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கின்றது. இதை கேட்ட உடனே பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, மனதில் ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவு நம்மெல்லாம் பாக்கியசாலிகள். இத்தகைய ஒரு மகா பெரிய யோக புருஷர்களினுடைய பரிச்சயம் நமக்கெல்லாம், அவர்களுடைய கருணை நமக்கெல்லாம் கிட்டியது குறித்த நம்மெல்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்கின்ற அதை அறியும் பொழுது நமக்கெல்லாம் நாம் பெரு ஓகை அடைகின்றோம். ரொம்ப அற்புதம், ரொம்ப சின்சியரிட்டி. உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியர். அதாவது என்ன டேட்டா மெட்டிகுலஸா கலெக்ட் பண்ணி அதை அப்படியே ரொம்ப கோர்வையா ப்ரெசென்ட் பண்ணி ரொம்ப எக்ஸலண்ட். இன்ஃபேக்ட் உங்களுடைய ஒவ்வொரு பேச்சுமே பார்த்தோம்னா, ஐ திங்க் திஸ் இஸ் 4th or 5th டைம் யூஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் யுவர் செஷன். ஒவ்வொரு முறையும் அப்படிதான் ஒரு டெலிஜென்ட்டா ப்ரெசன்டேஷன், டெலிஜென்ட்டா டேட்டாவை கலெக்ட் பண்ணி சின்சியரா நீங்க பண்றீங்க. Thank you very much, sir. Thank you. We are all very fortunate to hear your talk today, and we have to thank the Mother and Sri Aurobindo for having given us this opportunity. Thank you very much, sir. Thank you very much. ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்றேன். Yes. வர்ச்சுவல் டூர் ஆஃப் பாண்டிச்சேரி ஆயிடுச்சு. நம்மளால யார் ஸ்ரீ அரவிந்தர் அறைக்கு போனாலும் ஒரு தடவை பண்டிட்ஜியனுடைய பர்த்டே போது நான் போயிருக்கேன் அவரோட. அப்போ அவர் சொன்னார், அரவிந்தர் அறைக்கு போகும்போது கடவுள் போகும்போது வெறும் கையோட போகாதீங்க, ₹1 அங்க போடுங்க. ₹1 உங்களுடைய காணிக்கை எதுவோ கணக்கு இல்லை, ₹100 இல்லை, 1000 இல்லை, ₹1 இல்லை, உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை காணிக்கையா அவருடைய அறையில போகும்போது போடுங்கள் என்று சொன்னார். இது நம்ம கோவில்கள்லயும் பண்றோம். பட் அவர் சொல்லியிருக்கார், அதே மாதிரி இப்பொழுது யார் இப்போ அடுத்த தர்ஷன் டேட் போறாங்களோ அவருடைய அறைக்கு போய் நீங்க போட்டீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல சந்தோஷம். அது ஒரு நல்ல பிள்ளையார். Sure. Thank you very much, sir. Thank you. இந்த கூடலில் கலந்து கொண்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எங்களது சொசைட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் எங்களோட இந்த உரையை நடத்தி வழங்கியதற்காக திரு சீனிவாசன் சார் அவர்களுக்கு எங்களது சொசைட்டியின் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் எங்களுடைய இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்டு இது போன்ற ஒரு அரிய உரைகளை எங்களுக்கு வழங்குமாறு உங்களை பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது அந்த பிரார்த்தனை இசையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரும்.